أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الحمد لله الله விடத்திலே நல்ல இல்முக்கும் நல்ல அமலுக்கும் இம்மை மறுமையின் நல்ல வாழ்க்கைக்கும் எனக்கும் உங்களுக்கும் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா படிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிவதற்கும் புரிந்த விஷயங்களின்படி செயல்படுவதற்கும் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கும் உதவி செய்வானாக. யாருக்கு குர்ஆன் சாட்சி சொல்லுமோ அத்தகைய நல்ல மக்களில் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது நம்முடைய கொள்கை வகுப்பின் 2வது நாள் அமர்வு. பொதுவாக கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆங்காங்கே சில நேரங்களில் நாம் தெரிந்திருந்தாலும் கூட அந்த விஷயங்களை முறையாக வரிசைப்படி ஆதாரங்களோடு புரிந்து கொள்ளும் போதுதான் அது நமக்கு வாழ்க்கையில் பயன் தரக்கூடிய ஒன்றாக அமையும். 2வது, இது ஒரு பயான் அல்ல, இது ஒரு கல்வி வகுப்பு. நீங்கள் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு பிறருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்வதற்காக உள்ள ஒரு கல்வி வகுப்பு. ஆகவே ஏனைய பயான்களை போன்று இது விறுவிறுப்பாக காரசாரமாக இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய அறிவுக்குத்தான் இங்கே முழுமையாக வேலை கொடுக்கப்படுமே தவிர உணர்வுகளுக்கு அல்ல. இந்த விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிய வேண்டும். அந்த புரிந்த விஷயங்களை வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நாள் வரை இந்த விஷயத்தை நாம் தெரிந்திருந்தோமா? இந்த விஷயம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்படி இந்த விஷயத்தை ஆதாரத்தோடு நாம் புரிந்து கொண்டால் இதை நாம் எப்படி நமது வாழ்க்கையிலே எடுத்து செயல்படுத்துவது என்ற சிந்தனையோடு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுபோன்று நான் உங்களிடத்தில் பேசும் பொழுது முடிந்த அளவு உங்களுடைய பார்வைகள் என்னை நோக்கி ஆர்வத்தோடு இருக்குமே ஆனால் அடுத்தடுத்து விஷயங்களை நான் சொல்வதற்கும் எனக்கு இலகுவாக இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய இமெயில்களை கொடுத்தா கூட நம்ம அந்த இமெயில்களுக்கு எல்லாருக்கும் நம்ம அதை அனுப்பி கொடுத்துடுறோம். அதே போல நம்முடைய புத்தகம் அடுத்து வர இருக்கிறது, ஒரு புத்தகம் அல் மதுஹல், நுழைவாயில் சொல்லி ஏறக்குறைய கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு 500 பக்கங்களை கொண்ட ஒரு விரிவான ஒரு புத்தகம். அதுலேயும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த விஷயங்களை எழுதணுங்கிறதுக்காக வேண்டி கூட நீங்க சிரமப்பட வேணாம். முக்கியமா சில ஆயத்துகள் சொல்லும் பொழுது எழுதி கொள்ளுங்க. இது உங்களுடைய இமெயில்களுக்கு நீங்க தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா கொடுத்தீங்கன்னா நம்ம இமெயில்ல அனுப்பி வச்சிடும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப நேற்று நாம் படித்த பாடங்களுடைய கொஞ்சம் சுருக்கங்களை பார்த்துக் கொள்வோம். முதலாவதாக, கொள்கை என்றால் என்ன? கொள்கை என்பதற்கு விளக்கம். ஆரம்ப காலத்திலே கொள்கை என்பது ஈமான் என்ற வார்த்தையை கொண்டு அறியப்பட்டது. அதுபோன்று ஷரியத்துடைய அம்சங்கள் 2 அம்சங்களாக மார்க்க அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அதைத்தான் கொள்கை என்று சொல்கிறோம். 2வது நம்முடைய அமல்கள், அன்றாட அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது அமால் அல்லது அமலியாத் என்று சொல்லப்படும். அடுத்ததாக கொள்கை ஏன் அதை சரியாக கற்று புரிந்து அமல் செய்ய வேண்டும், கொள்கை சரியாக சுத்தமாக முழுமையாக இருந்தால்தான்
நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நமது சிறப்பிற்குரிய முன்னோர்கள் கொள்கையை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள், எந்த அடிப்படையில் அவர்கள் கொள்கை விஷயங்களை தொகுத்தார்கள் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை, அதாவது குர்ஆன் ஹதீஸை கொண்டுதான் கொள்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்களை கொண்டுதான் நாம் கொள்கையை படிக்க வேண்டும், அதற்கு என்ன ஆதாரங்கள் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அதே போன்று மக்கள் இந்த சரியான கொள்கையை படித்தால்தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். யார் கொள்கையை அறியவில்லையோ, படிக்கவில்லையோ, அதை பின்பற்றவில்லையோ, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இம்மையிலும் கிடைக்காது, மறுமையிலும் கிடைக்காது. தனிநபராக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, கொள்கை சரியாக இருந்தால்தான் சுபிட்சமான நிம்மதியான பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்கும். கொள்கை சரியில்லை என்றால் அவர்களிடத்திலே செல்வம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும் அவர்களால் நிம்மதியான ஒரு பாதுகாப்பான கண்ணியமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அவர்களுக்கு மத்தியிலே கொலை, கொள்ளை, தற்கொலை, இன்னும் உயிருக்கும் பொருளுக்கும் உடலுக்கும் கண்ணியத்திற்கும் ஆபத்தான எல்லா காரியங்களும் அந்த சமுதாயத்திலே தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட சமுதாயங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயங்களையும் நாம் பார்த்ததோடு, கொள்கையில் மனிதர்கள் ஏன் வழிகெடுகிறார்கள், கொள்கையில் மனிதர்கள் ஏன் வழிகெடுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 7 விஷயங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, சரியான கொள்கையை பற்றிய அறியாமை, சரியான கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது. இரண்டாவது, முன்னோர்கள் சொன்னதுதான் சரி, பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் அவங்க எதை எழுதி வச்சாங்களோ அல்லது அவங்க எதை செஞ்சதை நம்ம பார்த்தோமோ அதுதான் சரி என்ற அடிப்படையில் கண்மூடித்தனமாக முன்னோர்களை பின்பற்றுவது. மூன்றாவதாக, யார் எதை சொன்னாலும் அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்வது, அவரை ஒரு இமாமாக ஆக்கிவிடுவது, அவரிடத்தில் ஆதாரம் கேட்பது கிடையாது. சொல்பவருக்கு மார்க்கம் தெரியுமா, அவர் குர்ஆன் ஹதீஸை கற்ற அறிஞர் தானா, அதன்படி வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தானா என்பதையெல்லாம் பார்க்காமல் மனிதனை பார்த்து, அவருடைய வெளிரங்க தோற்றத்தை பார்த்தோ அல்லது அவருடைய பதவியின் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ அவரை நாம் இமாமாக, ஆலிமாக, உஸ்தாதாக ஏற்றுக்கொண்டோம் என்ற காரணத்தினாலே மட்டும் அவர் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது, எதை சொன்னாலும், யார் எதை சொன்னாலும் நம்பி விடுவது, இதுவும் வழிகேட்டுக்கு காரணம் என்பதை படித்தோம். அதுபோன்று நான்காவது காரணமாக, முன்னோர்கள், சான்றவர்கள், அதாவது முன்னால் சென்ற நல்லவர்கள், அவர்களை மதிக்கின்ற விஷயத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அளவை மீறி அவர்களை மதிப்பது. அப்படி மதிப்பதால் மக்கள், அதாவது அளவுக்கு மீறி மதிப்பதாலும் வழிகேடு ஏற்படுகிறது. இதற்கு முன்னால் அப்படித்தான் நூஹ் நபியுடைய சமுதாயத்திலே வழிகேடு ஏற்பட்டது. ஐந்தாவதாக, அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய வல்லமைகளை பற்றியும் அவனுடைய வேத வசனங்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பது, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்களை பற்றி ஆராயாமல் இருப்பது, இதுவும் வழிகேட்டுக்கு காரணம். ஆறாவதாக, குடும்பத்திலே, வீடுகளிலே நல்ல கொள்கையை படிப்பது, படித்துக் கொடுப்பது, பிள்ளைகளோடு பேசுவது, இது பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது, இதுவும் வழிகேட்டுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஏழாவதாக, நாம் படிக்கின்ற சிறிய பள்ளிக்கூடங்களில் இருந்து பெரிய கல்லூரிகள் வரை கொள்கையை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய நமக்கு நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய கல்வி திட்டங்கள், அந்த ஒரு கல்வி போதனைகள் இல்லாமல் இருப்பது. இப்ப இந்த 7 காரணங்கள் கொள்கையிலே மக்கள் வழிகெடுவதற்கு ஒரு அடிப்படை காரணங்கள் என்பதை நாம் பார்த்தோம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்ப இந்த 7 விஷயங்களை நீங்க இப்ப தெரிந்து கொண்டீங்க. இப்ப இந்த 7 விஷயங்களில் கண்டிப்பா ஏதாவது ஒன்று நம்மிடம் இருக்கும் அல்லது இருந்திருக்கும், நம்மை சுற்றி உள்ளவர்களிடத்திலே இருக்கும். அப்ப நான் இதை எப்படி சீர் செய்வது? அப்ப அவரை ஒரு மனிதரிடத்திலே கொள்கையிலே நீங்கள் தவறை, வழிகேட்டை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த 7 காரணங்கள்ல ஒரு காரணம் அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளப்படும். அப்ப எப்படி அந்த காரணத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டு அவரை அந்த தவறான கொள்கையிலிருந்து விடுவிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு அந்த காரணத்தை நீக்க வேண்டும்.
அப்ப அதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை தெரிந்து அவருக்கு நாம் அழைப்பு செய்வோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும். இப்ப அடுத்து ஏறக்குறைய ஒரு 4 விஷயங்கள். எப்படி மக்களை வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பது, கொள்கையில் வழிகட்ட மக்களை, வழி தவறிய மக்களை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாவது காரணமாக குர்ஆன் சுன்னாவுடைய, அல்லாஹ்வுடைய வேதம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பற்றிய அந்த மதிப்பை, அதனுடைய முக்கியத்துவத்தை, குர்ஆன் சுன்னாவுடைய அந்த கண்ணியத்தை, அதில்தான் நமக்கு நேர்வழி இருக்கிறது, அதை பின்பற்றினால்தான் நமக்கு கொள்கையில், நமது வாழ்க்கையிலே நாம் பிளவுகள் ஏற்பட்டு விடாமல் நம்மை பாதுகாப்பதற்கு அதில்தான் நமக்கு உறுதி இருக்கிறது. இந்த 2ஐ கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பாதுகாத்தார்கள் என்று அவர்களுக்கு புரிய வைத்து குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அவர்களை கொண்டு வருவது, அது பற்றிய இல்மை அவர்களுக்கு சொல்வது. இரண்டாவது, நம்முடைய வீடுகளிலும் சரி, நம்முடைய பள்ளிக்கூடங்களிலும் சரி, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் கொள்கையை, மார்க்கத்தின் ஷரியா சட்டங்களை போதிப்பதற்குண்டான அந்த பாடத்திட்டங்களை உருவாக்கி அதை நமது பிள்ளைகளுக்கும் அதுபோன்று ஒவ்வொரு வயதினருக்கும் அவர்களுடைய வயதுகளுக்கு ஏற்ப போதிப்பதற்குண்டான ஏற்பாடு செய்வது. இன்னும் சொல்வது என்னவென்றால், ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஒரு மதரசா இருக்க வேண்டும். அந்த மதரசாவோடு சிறு குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர் வரை அந்த மதரசாவோடு தொடர்புடையவராக இருக்க வேண்டும். கொள்கையை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை படித்தால் மட்டும் போதாது, படித்ததை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்தியதை பரப்ப வேண்டும், தொடர்ந்து இந்த வகுப்புகளிலே கலந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் கலக்க கலக்க அந்த விஷயங்கள் ஆழமாக நமக்கு புரிய வரும். ஒரு விஷயத்தை இந்த சபையில கேட்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், அடுத்து இதே போன்ற இன்னொரு வகுப்புல நீங்க இந்த விஷயத்தை கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் புரிய வரும். இப்படிதான் குர்ஆன். அதை நீங்கள் ஓத ஓத, படிக்க படிக்க, அதை திரும்ப திரும்ப நீங்கள் ஆராய்ச்சி செய்ய அதனுடைய ஆழங்கள் புரிந்து கொண்டே இருக்கும். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் எப்படி என்றால் லா யுத்ரகு கௌருஹு, அதனுடைய ஆழத்தை யாராலும் அடைய முடியாது. அப்ப நாம் இன்று தெரிந்து கொண்ட போது நமக்கு புரிந்தது கொஞ்சம் தான், நாளை அதை திரும்ப படிக்கும் போது இன்னும் அதிகமான விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்படித்தான் நமது முன்னோர்கள் குர்ஆனிலே ஆழமான ஒரு விளக்கத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையிலே இந்த கொள்கை சார்ந்தப்பட்ட அந்த விஷயங்களை படிப்பதிலும் படித்துக் கொடுப்பதிலும் தொடர்ந்து கவனம் செலுத்துவது. மூன்றாவது, சிறப்பிற்குரிய அந்த சான்றோர்கள் எழுதிய நல்ல புத்தகங்களை பாடத்திட்டங்களாக நாம் கொண்டு வருவதோடு, அஹ்லுல் பிதா, கொள்கை வழி தவறிவிட்டார்களோ அவர்கள் எழுதிய புத்தகங்களை விட்டு நாம் நம்மையும் பாதுகாப்பது, நமது சமுதாய மக்களையும் பிள்ளைகளையும் பாதுகாப்பது. அவர்களுடைய பேச்சுகளை கேட்பதை விட்டும், அவர்களுடைய சிந்தனைகளை பற்றி அதாவது ஆராய்ச்சி செய்வதை விட்டும் நாம் விலகுவது. ஏனென்றால் கல்வியின் ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுதும் சரியான ஆதாரங்களை, சரியான கொள்கையை படிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு வழி தவறிய ஒரு மனிதனுடைய பேச்சை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவர் சொல்வது சரியாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் சரியா தவறா என்பதை அறிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, அந்த ஆதாரத்திலிருந்து அவர் ஆய்வு செய்து எடுத்து உங்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஆய்வுடைய அந்த அடிப்படைகளின் அடிப்படையில் தான் அவர் ஆய்வு செய்து சொல்கிறாரா என்றும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப யார் கல்வியிலே தேர்ச்சி பெற்றார்களோ, நல்ல ஆழமான இல்முடையவர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தான் அஹ்லுல் பிதஆவுடைய, அதாவது வழி தவறிய மக்களுடைய புத்தகங்களை ஆராய்ச்சி செய்து அதில் என்ன தவறுகள் இருக்கின்றன என்பதை நமக்கு சொல்லி காட்டுவதற்குரிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாம் என்ன செய்யக்கூடாது, நாமும் தெரிஞ்சுக்கிறோம், அதுல என்னதான் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம் என்பதாக பலவீனமானவர்களோ கல்வியின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களோ அதில் இறங்கினார்கள் என்றால் அவர்களது நப்சு அந்த ஆதாரங்களை, அவர்களுடைய ஆய்வுகளை சரிகாண செய்யும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க தப்ப தெரியலான்னு போனவர் அதுவே சரி என்று அந்த தவறுகளிலே இறங்கி விடுவார். ஆகவே இந்த மாதிரியான அஹ்லுல் பிதஆவுடைய நூல்களை, அவர்களுடைய பேச்சுகளை கேட்பதை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். நான்காவதாக, நல்ல அழைப்பாளர்களை உருவாக்க வேண்டும். நாமும் நல்ல அழைப்பாளர்களாக உருவாகுவதோடு
நமது குடும்பத்திலிருந்து நல்ல அழைப்பாளர்களை உருவாக்கி மார்க்க போதனைகளை செய்வதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து நாம் கற்றுக்கொண்ட விஷயம் தௌஹீத். இந்த அகீதாவுடைய முதல் விஷயம். அகீதா என்பது அல்லாஹ்வை, மலக்குகளை, வேதங்களை, வானவர்களை, மறுமை நாளை, விதியை, இப்ப இதெல்லாம் சேர்ந்தது அகீதா. அதுல குறிப்பா இன்று நாம், அதாவது இந்த 3 அமர்வுகளிலே நாம் படிக்கக்கூடிய விஷயம் யாரை பற்றி? குறிப்பாக அல்லாஹ்வை பற்றி. அப்ப அல்லாஹ்வை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அகீதாவுடைய இல்மிலே அல்லாஹ்வை பற்றி உள்ள அந்த பகுதிக்கு இல்மு தௌஹீத் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை ரப்பாக, அதாவது காலிகாக, மாலிக்காக, ராசிக்காக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவதாக அல்லாஹ்வை மட்டுமே மஅபூதாக ஏற்பது, உண்மையான மஅபூதாக ஏற்பது. மூன்றாவது அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ்வுக்கு மட்டும் அவன் கூறியதை போன்று ஏற்றுக்கொள்வது. இந்த 3 விஷயங்கள் இருந்தால்தான் அது தௌஹீதாக, அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டதாக ஆகும். பெண்கள் பகுதியில் புரியுதுங்களா? கவனமா கேளுங்க. அப்ப அல்லாஹ்வை பற்றி உள்ள அந்த இல்முக்கு இல்மு தௌஹீத் என்று சொல்லப்படும் அந்த தௌஹீதை 3ஆக மார்க்க அறிஞர்கள் நாம் புரிவதற்காக விளக்கி சொல்கிறார்கள். ஒன்று என்ன? தௌஹீதுர் ருபூபிய்யா, அதாவது அல்லாஹ்வை காலிகாக, மாலிக்காக, ராசிக்காக நம்புவது. அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் அனைத்துக்கும் சொந்தக்காரன், அனைத்தையும் இயக்கக்கூடியவன், அனைத்தின் தேவைகளையும் அல்லாஹ் தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்படி அல்லாஹ்வை மட்டுமே ஏற்றுக்கொள்வது. அப்ப இதை நம்ம படிக்கும் பொழுது காலிக் என்று ஒருவன் கண்டிப்பாக இருக்க வேண்டும், படைப்பாளன் என்று ஒருவன் இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்க வேண்டும், அவன் ஒருவன் தான், 2 பேர் கிடையாது என்ற விஷயங்களை நாம் ஆதாரத்தோடு படித்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்திற்கு படைப்பாளன் இருக்கிறான் என்று 3 ஆதாரங்களை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு தௌஹீதுர் ருபூபிய்யாவை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதாது. தௌஹீதுர் ருபூபிய்யாவை மட்டும் ஒருவன் ஏற்றுக்கொண்டால் போதாது. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு? பெரும்பாலான மக்கள் அப்படித்தான், அதாவது ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடியவர்கள்ட்ட நீங்க ஏன் அவங்கள போய் அல்லாஹ்வுக்கு இணையாக்குறீங்கன்னு சொன்னா அவர்கள் சொல்வார்கள், இல்ல நாங்க அவங்கள அல்லாஹ்க்கு இணையாக்குறது இல்லையே, படைப்பாளன் அல்லாஹ் என்றுதான் சொல்கிறோம், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் என்றுதான் சொல்கிறோம், எங்களுக்கு உணவளிப்பவன் எல்லாம் அல்லாஹ் என்றுதான் சொல்கிறோம். ஆனா அவங்கள போய் நாங்க கண்ணியப்படுத்துறோம், அவங்க பொருட்டா நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அவங்கள கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் திருப்தி கொள்வான்னு நினைக்கிறோம் என்பதாக சொல்வார்கள். அப்ப இவர்களுடைய இந்த கூற்று மார்க்க அடிப்படையிலே சரியா என்றால் சரியில்லை. ஏன்? இவர்கள் தௌஹீதுர் ருபூபிய்யாவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் தௌஹீதுல் உலூஹியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப தௌஹீதுல் உலூஹியா எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப ஏன் அவங்களுடைய கூற்று சரியில்லைன்னு சொன்னா அவர்கள் ஷஹாதத்து தௌஹீதை புரியவில்லை. அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை புரியாத காரணத்தால், அதை பற்றிய சரியான அறிவு அவர்களுக்கு இல்லாத காரணத்தால் வெறும் காலிக், ராசிக், மாலிக் என்று அல்லாஹ்வை நம்பினா போதும், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சா என்று நம்பினால் போதும், அதுவே நம்மளை சொர்க்கத்துக்கு சேர்த்துரும், அதான் நம்ம தொழுகிறோமே, அதான் நம்ம நோன்பு வைக்கிறோமே, அதான் நம்ம ஹஜ் செய்யறோமே என்பதாக எண்ணிக்கொண்டு ஷிர்கான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அந்த ஷிர்கிலிருந்து நம்ம விலக வேண்டும் என்றால் தௌஹீதுல் உலூஹியாவை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தௌஹீதுல் உலூஹியால அந்த அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்ல குறிப்பா 2 விஷயங்கள், ஒன்று மறுப்பது, இரண்டாவது உறுதிப்படுத்துவது. ஒன்று மறுப்பது, இரண்டாவது உறுதிப்படுத்துவது. மறுப்பது என்ன? இணை வைக்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது, இணை வைக்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிப்பது, இது மறுப்பது. இரண்டாவது உறுதி செய்வது, ஏற்றுக்கொள்வது, அல்லாஹுவை மட்டுமே மஅபூதாக ஏற்றுக்கொள்வது, வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்வது. அப்ப இந்த மறுப்பதும் ஏற்பதும், மறுப்பதும் ஏற்பதும், அதே போல உறுதிப்படுத்துவது,
இவை இருந்தால்தான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சரியாக ஆகும். அது இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் அவரிடத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. சரி, இதை நம்ம தெளிவா புரிவதற்காக வேண்டிதான் என்ன செய்தார்கள்? இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த ரெண்டு ஷஹாதாவுக்கும் 5 விஷயங்களை அறிஞர்கள் சொன்னார்கள். ஒன்று, அதனுடைய பொருளை சரியாக தெரிந்து கொள்வது. இரண்டாவது, அதனுடைய ருக்குன்களை சரியாக தெரிவது. மூன்றாவது, அதனுடைய ஷரத்துகளை தெளிவாக தெரிவது. ஐந்தாவது, அதனுடைய வாஜிப், அதனால் நம் மீது என்ன கடமை என்பதை தெளிவாக தெரிவது. ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த தெரிந்து கொண்ட விஷயத்தை எல்லாம் எப்படி பாதுகாப்பது. இப்ப நீங்க மருந்து சாப்பிடுறீங்க, நல்ல மருந்து சாப்பிடுறீங்க, நல்ல தரமான மருந்து சாப்பிடுறீங்க, ஆனா அதே நேரத்தில் அந்த மருந்துக்கு எதிரான காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒருத்தர் சளிக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா அதே நேரத்தில் ஐஸ் தனியா குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவருடைய சளி போகுமா? ஒருத்தருக்கு வயிற்றால போறதுக்காக வேண்டி மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா அதே நேரத்தில் பிரியாணியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, பிரயோஜனமாகுமா அவருக்கு? ஆகாது. அப்ப இந்த நவாக்கித் என்று கடைசியில சொல்லப்படுகிறதே, விவரமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இந்த மானா, ருக்குன், ஷரத், முக்ததா, இந்த 4 விஷயங்களையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இதாங்க நமக்கு கவலையா இருக்கணும் வாழ்க்கையில. வாழ்க்கையில கவலைன்னா என்ன? பிசினஸ் குறைஞ்சு போச்சே, அல்லது அது நமக்கு கிடைக்கலையே, இது அபூர்வலாகலையே, அங்க நமக்கு வேலை கிடைக்கலையே, அதெல்லாம் சின்ன சின்ன கவலை. அதெல்லாம் நமது உள்ளத்தை ஆட்கொண்டு நம்மை நிலைகுலைய செய்யக்கூடிய கவலையாக இருக்கவே கூடாது. கவலையில பெரிய கவலை எதுவாக இருக்க வேண்டும்? நான் மரணிக்கும் போது முஸ்லிமாக இருக்க வேண்டும். அப்ப மரணிக்கும் போது முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால், வாழும் பொழுது அந்த இஸ்லாமை முழுமையாக பாதுகாத்து கொண்டிருந்தால்தான் மரண தருவாயில அந்த இஸ்லாம் இருக்கும். நமக்கு பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி மௌத்து நாளா ஏதாச்சும் எழுதி கொடுத்துருக்கிறானா யாருக்காவது? அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு டேட் அப்படின்னா மக்கள் கவலை இல்லாம இருப்பாங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாங்க சரி செஞ்சுக்கிறோம்னு சொல்லி. ஆனா கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு மரணம் எப்போது எங்கே என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். சூரா லுக்மான் 31வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம். கண்டிப்பா இந்த 5 விஷயங்களை படிங்க. அல்லாஹ் சொல்றான், யாருக்குமே தெரியாது நாளை அவர் என்ன செய்வார் என்று. நம்ம டைரியில ஒரு பிளானிங் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய விதியில ஒரு பிளானிங் வச்சிருப்போம், அதுதான் நடக்கும். நம்ம டைரியில உள்ளது நடக்காது. நம்ம 4 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்போம், 4 பேர் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, யாருடைய அப்பாயின்மெண்ட் நடக்காது அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ் நாடிய, அல்லாஹ் முடிவு செஞ்ச அப்பாயின்மெண்ட் தான் நடக்கும். அல்லாஹ் மலக்குல் மௌத்துக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட்டை எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க. நமக்கு மலக்குல் மௌத்துக்கும் அல்லாஹ் அப்பாயின்மெண்ட்டை எழுதிட்டா, நீங்க ஜெட்ல பறந்துகிட்டு இருந்தாலும் சரி, ராக்கெட்ல பறந்துகிட்டு இருந்தாலும் சரி, எங்கேயாவது கடலுக்குள்ளார பூந்து நீந்தி கொண்டிருந்தாலும் சரி, அல்லது பெரிய கோட்டைக்குள்ளாரே ஒளிந்து தாழ்பால் போட்டு கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் மலக்குல் மௌத்துடைய அப்பாயின்மெண்ட் எதையும் தடுக்காது, எல்லாவற்றையும் மீறி நம்மை சந்தித்து விடும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க அல்லாஹ் வாசகம். எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களோ போங்க, விரண்டு போங்க. எங்க போயிடுவீங்க? நீங்க அதை தேட வேண்டியது கிடையாது. ஃபஇன்னஹு முலாகீக்கும். அது உங்களை சந்திக்கும், அது உங்களை சந்திக்கும். அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த கடைசி நவாக்கித் என்ற விஷயம் இருக்குதே, அது ரொம்ப அவசியமான விஷயம். சரி, இப்ப நம்ம அடுத்து சுருக்கமா சொல்றதுனால, ஷஹாதாவுடைய பொருள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னோம் அல்லவா, ஷஹாதா. அந்த ஷஹாதாவுடைய பொருள் என்ன? இதை கவனமா பார்க்கணும். ஒன்று, உண்மையில் வணங்கப்படுபவன் அறவே இல்லை. லா இலாஹ, உண்மையில் வணங்கப்படுபவன் அறவே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்ப நாம் உண்மையிலே இபாதத்து செய்வதற்கு தகுதியானவர் அறவே எவரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர. இந்த அர்த்தத்தை நம்ம மனப்பாடம் செய்யணும். இந்த அர்த்தத்தின் அந்த நினைவுல தான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு தடவை திக்ர் செய்யும் பொழுதும் எப்படி சொல்லணும்? இந்த அர்த்தத்தின் நினைவிலே சொல்ல வேண்டும். நீங்க பார்த்தீர்கள் என்றா, கபூருக்கு பக்கத்தில் இருந்துகிட்டே லா இலாஹ இல்லல்லாஹ்னு திக்ர் செய்வாங்க. கபூருக்கு பக்கத்தில் வியாழக்கிழமை பார்த்தீர்கள் என்று சொன்ன பல தருகாக்கள்ல
கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் திக்ர் செய்வாங்க. ஆனா அந்த திக்ரை அவர்கள் புரிந்தார்களா? புரியவில்லை. புரிந்திருந்தார்கள் என்றால் அங்கே அவர்கள் அந்த ஷிர்கை செய்திருக்க மாட்டார்கள். அப்ப உண்மையில் வணங்கப்படுபவன் அறவே இல்லை அல்லாஹ்வை தவிர. இந்த பொருள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பொதுவா நம்ம விளங்கி வச்சிருந்தோமே முன்னாடி, அந்த பொருள்கள் எல்லாம் தவறான பொருள்கள். அது என்ன? லா மஅபூத இல்லல்லாஹ், நோ காட் பட் அல்லாஹ், இறைவன் இல்லை அல்லாஹ்வை தவிர என்று வெறுமன சொல்வதோ, அல்லது லா காலிக இல்லல்லாஹ், படைப்பாளன் இல்லை அல்லாஹ்வை தவிர, அல்லது லா ஹாக்கிம இல்லல்லாஹ், இல்லை அல்லாஹ்வை தவிர. இப்ப இப்படி சொல்றது சரியான அர்த்தம் அல்ல. இப்ப லா காலிக இல்லல்லாஹ், படைப்பாளன் இல்லை அல்லாஹ்வை தவிர என்பது கருத்து சரியான கருத்து, விஷயம் உண்மையான விஷயம். இது தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் போய் தவறா போய் யாரும் பின்னாடி சொல்லிடக்கூடாது. இமாம் சாஹிப் வந்து இந்த லா காலிக இல்லல்லாஹ், படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறத தவறுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, எப்ப தவறுன்னு சொல்றோம்? அத லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தமா சொல்றது தப்பு. புரியுதுங்களாமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு படைப்பாளன் இல்லை அல்லாஹ்வை தவிர என்று அர்த்தம் வைக்கிறது தப்பு. லா காலிக இல்லல்லாஹ், படைப்பாளன் இல்லை அல்லாஹ்வை தவிர என்ற விஷயம் சரி, அது குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதை எதற்கு அர்த்தமா சொல்லக்கூடாது? லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அர்த்தமா சொல்லக்கூடாது. அதே போல உண்மையான ஆட்சி அதிகாரங்கள், பேரரசன் யாரு? அல்லாஹ் தான். அது குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அர்த்தமா சொல்லலாமா? சொல்லக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அர்த்தமாக எதை மட்டுமே சொல்ல வேண்டும்? உண்மையில் வணங்கப்படுபவன், உண்மையில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அதான் சொல்லணும். சரிங்களா? அப்ப இந்த முதல் ஷஹாதாவுடைய ருக்குன்கள், ஒன்று மறுப்பது, இரண்டாவது ஏற்பது, உறுதிப்படுத்துவது. அதாவது இணை வைக்கப்படும் அனைத்தையும் மறுப்பது, அல்லாஹுவை அன்றி வணங்கப்படும் அனைத்தையும் நிராகரிப்பது. இரண்டாவது அல்லாஹுவை மட்டும் மஅபூதாக ஏற்பது, இபாதத்துகளை அவனுக்கு மட்டும் உறுதிப்படுத்துவது. இப்ப பாருங்க, ஒருத்தர் இப்படி நம்பிக்கை கொள்றார். கவனமா கேளுங்க. நான் அல்லாஹ்வை வணங்குறேன், நான் அல்லாஹ்வை வணங்குறேன். மக்கள் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அது சரியா தப்பாங்கிறத பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன். எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நான் ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிறாரு. நான் ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிறாரு. இவர் ஜென்டில்மேனா இவர் விளங்குறபடி இருக்கலாம். சொர்க்கத்துக்கு போற மனிதரா இருக்க முடியுமா என்றால் சொர்க்கத்துக்கு போற மனிதரா இருக்க முடியாது. அப்ப நம்ம ஏன் அல்லாஹ்வை வணங்குறோம்னு சொன்னா, அல்லாஹ்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அதனால அல்லாஹ்வை வணங்குறேன். நான் ஏன் மற்ற சிலைகளை வணங்குறது இல்ல, நான் ஏன் அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய மற்ற விஷயங்களை, பொருட்களை வணங்குறது இல்லைன்னு சொன்னா, அவை உண்மையானவை அல்ல. அவற்றை வணங்கி கொண்டு அல்லாஹுவை வணங்கினால் அல்லாஹ் அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? அவற்றை அங்கீகரித்த நிலையிலே அவையும் சரியாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் அதை போய் வணங்கலனாலும் கூட சரி. இப்ப ஒருத்தர் பொய்யான சிலைகளையோ மற்ற விஷயங்களையோ வணங்குறது கிடையாது, ஆனா அதை பொய்யும் நம்புறது இல்லை, அதை மறுக்கிறது இல்லை. நான் தொழுகிறேன், எனக்கு தொழுகை பிடிச்சிருக்கு, எனக்கு இஸ்லாம் நல்லா இருக்கு, எனக்கு இது நல்லா திருப்தியா தெரியுது, மற்றதை பத்தி அது எனக்கு தெரியுங்கிற அவசியமே கிடையாது. இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் தவறு, பொய், சரியற்றது என்று கூறி நிராகரித்து விட்டு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கவா. சரியா? அதுக்கு தான் நம்ம இந்த ஆயத்து படிச்சோம் பாருங்க, 2:256. அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடியதை நிராகரி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். வெறும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள் என்று சொல்றதா ஈஸியா போச்சு. முஷ்ரிக்குகள் யாருமே சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட. மக்கால ஏன் முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ்வோட சண்டைக்கு வந்தாங்க? இந்த சிலைகளை வணங்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு சொன்னதனால பிரச்சனை. அல்லாஹ்வையும் வணங்குங்க, இத பத்தி நீங்க எப்படி செய்றீங்களோ செஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள், எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஏன்? ஏற்கனவே 360 கடவுள் இருக்கு, இன்னொரு கடவுளை இவர் சேர்க்கிறாரு, பிரச்சனை என்ன இருக்கு? அதனால அவர்களுக்கு அங்கே குழப்பம் ஏற்பட்டிருக்காது. எதனால குழப்பம் ஏற்பட்டது? 360ல ஒண்ணுமே சரி கிடையாது.
360 எல்லாம் போய், எல்லாம் போலி, உடைக்க வேண்டியவை, தகர்க்க வேண்டியவை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்ப இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த விஷயத்தையும் நம்ம படிச்சோம். இப்ப இதுக்கு அடுத்து இதுவரைக்கும் நம்ம படிச்ச விஷயங்களுடைய சுருக்கங்களை தெரிந்து கொண்டோம். நம்ம ஷஹாதாவுடைய மானாவை தெரிந்து கொண்டோம், அதனுடைய ருக்குனை தெரிந்து கொண்டோம். முதல் ஷஹாதாவுடைய இப்ப முதல் ஷஹாதாவுடைய ஷரத்துகளை தெரிய போகிறோம். சில பேர் நேற்று இது எங்களுக்கு இன்னும் சரியா புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால திரும்ப ஆரம்பத்திலிருந்து இந்த ஷஹாதாவுடைய 7 ஷரத்துகளையும் அந்த 7 ஷரத்துகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம விரிவா பார்ப்போம். முதல் ஷஹாதாவின் ஷரத்துகள். முதல் ஷஹாதா என்பது என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப முதல் ஷஹாதா என்று சொல்லப்பட்டாலும் அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வந்தாலே அல்லாஹுவை ரசூலிலிருந்து பிரிக்க முடியாது. அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ரசூலை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளணும். ஏன்? அந்த அல்லாஹுவை தெரிவதற்குண்டான வழி யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத் இல்லாம வெறும் ரசூல் என்ற பெர்சனாலிட்டியை மதிச்சா மட்டும் ஒருத்தர் முஸ்லீம் ஆகிவிட மாட்டார். இப்ப ரொம்ப பேர் எப்படி என்றா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டாலே உடனே கையில முத்தம் கொள்வாங்க, ரொம்ப பெரிய பக்தியா நினைப்பாங்க. ஆனா இவர்களுடைய பக்தி இவர்களை ரசூலை மதித்தவராக ஆக்கி விடுமா? அக்கா, அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை பின்பற்றாத வரை, பின்னாடி வரும் இன்ஷா அல்லாஹ், அவர்கள் கொண்டு வந்த அந்த வழிமுறையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத வர இவர் என்னதான் பூச்சாண்டி காட்டினாலும் சரி. பல பேர் பார்க்கிறோம், அது என்ன உண்மையானதா மரியாதையா, போலியான மரியாதையா அல்லது வேஷமா, அல்லாஹ் மிக அறிஞர். ஆனா எல்லாமே ஒரு விதமா ஒரு ஆக்டிங் செய்வாங்க. ஆனா ஷரியத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு பேசினா இதை தூக்கி தனியா வச்சுருவாங்க, இதை தூக்கி தனியா வைத்து விடுங்கள் என்று சொல்வார்கள். இப்ப நீங்க லட்சம் தடவை சலவாத்து சொல்றீங்க, அதுல வேற சலவாத்துல வேற எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி உங்க செல்வத்தெல்லாம் செலவாத்து சொல்றதுக்கு செலவு பண்றீங்க, இன்னும் வேற எதுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி தராதுக்கெல்லாம் செலவு பண்ணாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து வாழ்க்கை முறை, அவர்களுடைய ஷரியத்து இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் நாளைக்கு மறுமையில குப்பையில கொண்டு போய் போடணும். அல்லாஹ் தஆலா இது எல்லாவற்றையும் மறுமையில் அங்கீகரிக்கப்படாத ஷெல்லா காசுகள். ஒரு விஷயம் சொல்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, இப்ப ஒரு தங்கத்திலேயோ அல்லது வெள்ளிலையோ அல்லது இரும்புலையோ இந்த ஒரு நாணய சைஸுக்கு ஒருத்தர் இப்படி அடிச்சு வச்சுக்கிறாரு. அதை வைத்துக் கொண்டு ஏதாவது பொருள் வாங்க முடியுமா? சிங்கப்பூர் ஒரு டாலர் சைஸுக்கு அந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சு வச்சுக்கிறாரு பெருசா, அதை வச்சுக்கிட்டு எதுவும் வாங்க முடியுமா? அப்ப வாங்குறதா இருந்தா எப்படி இருக்கணும்? அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்கணும்? அந்த அரசாங்கத்துடைய முத்திரை இருக்கணும். அந்த அரசாங்கம் அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்குதோ அந்த முத்திரை 2 பக்கமும் இருந்தாதான் அந்த தகடுக்கு, அந்த உலோகத்துக்கு மதிப்பு. அந்த உலோகத்துடைய சைஸை வச்சு யாரும் மதிச்சிட மாட்டாங்க. அந்த உலோகத்தை மதிக்கிறதா இருந்தா நாணயமா, அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் சொல்லுங்க? முத்திரை வேணும். அந்த முத்திரை இருந்தாதான் அந்த அந்த உலோகத்துக்கு மதிப்பு, உலோகம் நாணயமா மாறும். அதே போல உதாரணம் தாங்க புரியறதுக்கு சொல்ற, நீங்க இரவெல்லாம் இபாதத்து பண்ணாலும் சரி, செல்வத்தால இபாதத்து, உடலால இபாதத்துன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய இபாதத்தா மாற வேண்டும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முத்திரை வேண்டும். யாருடைய? முஹம்மது ரசூலுல்லாஹ். 3வது அத்தியாயத்தின் 31வது வசனம் அல்லாஹ் தெளிவா டிக்ளேர் செய்து விட்டான். இனி யாரும் இந்த டிக்ளரேஷனை மாற்ற முடியாது. இதுக்கு மாத்தமான இன்னொரு டிக்ளரேஷனை கொண்டு வர முடியாது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபதபிஊனி. உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது பிரியம் இருக்குமே ஆனால், உங்கள் அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்கள் அமல்களை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ஃபதபிஊனி, நபி ஆகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புகுமுல்லாஹ், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் அமல்களால் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இதுக்கு மேல தெளிவா ஒரு வசனம் தேவையா? என்ன பிரதர்? இதுக்கு மேல
ரசூலை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இதுக்கு மேல ஒரு தெளிவான வசனம் தேவையா சொல்லுங்க? நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக, அல்லாஹ்வின் பிரியத்தை தேடுபவர்களாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். உங்கள் அழகால் அல்லாஹ் உங்களை நேசிக்க போவதில்லை, உங்களுடைய படிப்பால் அல்லாஹ் உங்களை நேசிக்க போவதில்லை, உங்களுடைய நாட்டால், உங்களது மொழியால், உங்களது இனத்தால், உங்களது சமுதாயத்தால், அல்லது உங்களது செல்வாக்கால், உங்களது அரசாங்கத்தால், உங்களது பதவியால் அல்லாஹ் உங்களை நேசிக்க போவது கிடையாது. அல்லாஹ் உங்களை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், முஹம்மதை பின்பற்றுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அவர் பின்பற்றக்கூடியவர் கருப்பு அடிமையா இருந்தாலும் சரிதான், பிலால் ஹபஷியை போல. பின்பற்றக்கூடியவர் பெரிய குறைஷி தலைவராக இருந்தாலும் சரிதான், அபூபக்கரை போல, உமரை போல, அபு சுஃபியானை போல. அல்லாஹ்விடத்திலே செல்வத்தின் அடிப்படையிலோ, பரம்பரையின் அடிப்படையிலோ, நாட்டின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ நேசமில்லை. எதன் அடிப்படையில் தான்? ரசூலை பின்பற்றுகிறீர்களா, எனக்கு நெருக்கமாகலாம். சரி, கவனமா கேளுங்க. அப்ப முதல் ஷஹாதான்னு சொன்னா வெறும் அந்த முதல் ஷஹாதாவுக்கு மட்டும்தான் இந்த ஷரத்து விளங்கி கொள்ளக்கூடாது. அதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்றேன். சொல்லும் பொழுது நம்ம அப்படி சொல்லுவோம், ஆனா அதுக்குள்ளார எதுவும் வரும், முஹம்மது ரசூலுல்லாவும் வரும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஷரியாவும் மார்க்கமும் வரும். சரியா? கேளுங்க. இப்ப அப்ப 7 ஷரத்துகள் இருக்க வேண்டும். முதல்ல அந்த ஷரத்துகளை மட்டும் ஒரு தடவை நல்ல ஒவ்வொருத்தர் நான் சொல்லும் பொழுது உங்கள் வாய்க்குள்ளார சொல்லுங்க. இல்ம், யகீன், கபூல், இன்கியாத், சித்க், இக்லாஸ், முஹப்பத். இல்ம், இல்ம், யகீன், கபூல், இன்கியாத், சித்க், இக்லாஸ், முஹப்பத். ஓகே. இதுக்கு எதிராக, இல்முக்கு எதிராக ஜஹல். சொல்லுங்க, ஜஹல். யகீனுக்கு எதிராக ஷக். கபூல் அதற்கு எதிராக ரத். இன்கியாத் அதற்கு எதிராக தர்க். சித்க் அதற்கு எதிராக கிذب. 6 இக்லாஸுக்கு எதிராக ஷிர்க். 7 முஹப்பத்துக்கு எதிராக புகுத். சரி, இப்ப பாருங்க. முதலாவது இல்ம் என்று சொன்னோம். இல்ம் என்றால் ஒரு விஷயத்தை அதை எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறிந்து கொள்வதற்கு இல்ம் என்று சொல்லப்படும். தவறாக ஒன்றை அறிவதை இல்ம் என்று சொல்லப்படாது. சந்தேகத்தோடு ஒன்றை அறிவதை இல்ம் என்று சொல்லப்படாது. ஆதாரம் இல்லாமல் ஒன்றை தெரிந்து வைத்திருப்பதையும் இல்ம் என்று சொல்லப்படாது. புரியுதா? இல்ம் என்பது சரியாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பூனையா தெரிஞ்சுக்கணும். பூனைய ஒருத்தர் நாய்க்குட்டின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அது இல்மாகுமா? இல்மாக ஆகாது. சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருத்தர் தெரிகிறாரு, இது பூனையாக இருக்கலாம், அதுவும் இல்மாக ஆகாது. சரியா? ஆதாரம் இல்லாம ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, இது ஏன் பூனைன்னு சொன்னா அதுக்கு சொல்லணும், பூனை இந்த பாரு மீசை இருக்கு பாரு, இந்த பாரு மியாவுன்னு கத்துது பாரு, இந்த பாரு பல்லு இருக்கு பாரு அப்படின்னு ஒரு ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை சொல்லணும். புரியுதுங்களா? அப்ப இல்மு என்பது 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். அது விளையாட்டா சொல்லல, புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சில உதாரணங்களை சொல்லலை தவிர அந்த விஷயத்தை நீங்க விட்டுறாதீங்க. அப்புறம் பூனையை பிடிச்சிக்கிட்டு பூனையை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இல்மு விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன அஃபீஃபே, நம்ம அஜர்த்து சொன்ன பூனை, அஜர்த்து சொன்ன பூனையை கூட்டிட்டு போயிடாத. அப்ப இல்மு என்பது ஒன்றை சரியாக தெரிந்து வைத்திருப்பது, இரண்டாவது உறுதியாக தெரிந்து வைத்திருப்பது. பூனைனா பூனைதான், கண்டிப்பா பூனைதான், நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் மாத்த போறது கிடையாது, அந்த மாதிரி கன்ஃபார்ம் இவ்வளவுதான் அப்படின்னு உறுதியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல ஆதாரத்தோட தெரியணும். புரியுதா? இப்ப அதே போலதாங்க இன்று எத்தனையோ பேரை நீங்க பாப்பீங்க,
அல்லாஹ் அவங்களுக்கு கருணை காட்டட்டும், அவங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், அல்லாஹ் அவர்களையும் ரட்சிக்கட்டும். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற கூட்டத்தில் ஒரு கூட்டமா இருப்பாங்க. ஆனா இந்த மார்க்கத்தை பற்றிய எந்த விதமான அடிப்படை அறிவே இருக்காது. ஏங்க தொழுவுறீங்க? எல்லாம் தொழுவு போறாங்க, தொழுவுற. எப்படிங்க தொழுவுறீங்க? எல்லாம் தொழுவுறாங்க, தொழுவுற. எப்படி? ஏங்க இதை செய்றீங்க? எல்லாம் அவர் செய்யறாரு, அதனால நானும் செய்யறேன். ஏங்க இதை இப்படி சொல்றீங்க? எல்லாம் இப்படித்தான் சொல்றாங்க, அதனால நானும் இப்படித்தான் சொல்றேன். இந்த அறியாமை, அதுக்கு எதிரில் பார்த்துங்க ஜஹல், இதான் அறியாமை. இந்த அறியாமை இருக்குமே ஆனால் அவருடைய ஷஹாதா அவருக்கு பிரயோஜனம் தராது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப உடனே சில பேர் கேட்பீங்க, 199 பேர் அப்படித்தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி 199 பேர் மெஜாரிட்டி இருக்கிறதுனால தப்பு சரியாயிடுமா? அல்லாஹ் சொல்கிறான், நபியே, பூமியில் உள்ள அதிகமான மக்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். அப்ப அதிகமானவர்கள் ஒன்றை செய்வதால் சரியாகி விடாது, சிறிய கூட்டம் ஒன்றை செய்வதால் அது தப்பாகி விடாது. ஆதாரம் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அவர்கள் சொல்வதுதான் சரி, அவர்கள் செய்வதுதான் சரி, அவர்கள் நம்புவதுதான் சரி. புரியுதா? நீங்க ஆதாரத்தை கேளுங்க. ஒருத்தர் சொன்னாலும் சரி, ஒரு கூட்டம் சொன்னாலும் சரி, எதை கேளுங்கள்? ஆதாரத்தை கேளுங்கள். ஆதாரம் இல்லாமல், அதுவும் சரியான ஆதாரம், உறுதியான ஆதாரம் இல்லாம ஒரு பெரிய கூட்டம் செய்வதால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல முதல் அறிவிப்பு செய்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. அப்ப யார் அதிகமாக இருந்தார்கள்? ஷிர்க் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னம் தனியாக இருந்தார்கள், ஒரே ஒரு நபராக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உரிதத் அலையல் உமம், எனக்கு முன்னால் வந்த உம்மத்துகள் எனக்கு காண்பிக்கப்பட்டன. ஒரு நபி வருகிறார், அவரோடு ஒரு பெரிய கூட்டம். இன்னொரு நபி, அவரோடு ஒரு கூட்டம். இன்னொரு நபி, அவரோடு ஒரு கூட்டம். இன்னொரு நபி வருகிறார், அவரோடு 10 பேர் தான் இருக்கிறார்கள். இன்னொரு நபி வருகிறார், அவரோடு 10க்கும் குறைவானவர்கள் தான். இன்னொரு நபி வருகிறார், 2 பேர் தான் இருக்கிறார்கள். இன்னொருவர் வருகிறார் நபி, வலைஸ மஅஹு அஹதுன், அவரோடு யாருமே இல்லை, அவரோடு யாருமே இல்லை. அல்லாஹ் அக்பர். அப்ப அதனால அந்த நபி சொன்னது தப்பா போயிடுச்சா? பெரும்பாலான மக்கள் நிராகரித்து விட்டதால், ஏற்றுக்கொள்ளாததால் அந்த பெரும்பாலான மக்கள் சொன்னது சரியாகி விட்டதா? இல்லை. அப்ப பெரும்பான்மையை வைத்து முடிவு செய்யாதீர்கள். உண்மையை முடிவு செய்வது பெரும்பான்மையை கொண்டு அல்ல, பொய்யை முடிவு செய்வது சிறுபான்மையை கொண்டு அல்ல. உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை உண்மை என்று அல்லது பொய் என்று முடிவு செய்வதாக இருந்தால் எதன் அடிப்படையிலே சொல்லுங்க? ஆதாரத்தின் அடிப்படையில். அவ்வளவுதான், خلاص. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான். முஷ்ரிக்க பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீ சொல்வது சரி என்றால் இந்த சிலையை வணங்கலாம்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை கொடு அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ வணங்குவது சரி என்றால் குல் ஹாத்து புர்ஹானக்கும், நீ ஆதாரத்தை கொண்டு வா. புரியுதுங்களா? அப்ப ஒருத்தருக்கு எதுவுமே தெரியலங்க, அறியாமையில் இருக்கிறார். அறியாமையில இருக்கிறார் என்றால் அவர் எப்படி என்றால் ஒழு இல்லாம தொழுகிறவரை போல. ஒழு இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. நீயத்து இல்லாம நோன்பு வைக்கிறார் ஒருத்தர். காலையில என்ன செய்யணும்? சஹர் நேரத்துல மனசுல நினைக்கணும், இன்னைக்கு நான் பகல்ல நோன்பு வைக்க போறேன் அப்படின்னு மனசுல உறுதி இருக்கணும், அந்த நீயத்து இருக்கணும். அதுவே இல்ல, காலைல எஞ்சதுல இருந்து பட்னியா கிடக்கிறாரு சாயந்தரம் வரைக்கும், 2 நாள் பட்னியாவே கிடக்கட்டுமே, நோம்பாகுமா? அது நோம்பாக ஆகாது. அப்ப ஷரத்து இல்லை என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. முதல் ஷரத்து இல்மு. நீங்க அல்லாஹ்னா யாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ்னா என்ன, ஷரியத்துல நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்ற இல்மை நீங்கள் தேடி பெற வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ரொம்ப பிஸிங்க, எனக்கு வேலை நிறைய இருக்குங்க, ஆபீஸ்ல எனக்கு ரொம்ப டியூட்டி அதிகங்க, மனைவி மக்களுடைய வேலையெல்லாம் அதிகங்க, இதுக்கு மேல எனக்கு எங்கங்க நேரம் கிடைக்க போகுது
அப்படின்னு சொன்ன நாளைக்கு அல்லாஹ் சரி உனக்கு நேரமே இல்ல நீ எதுக்கு சொர்க்கத்துக்கு வர போ வரமா போ அப்படின்றோம். அல்லாஹ் அக்பர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் நேரத்தை ஒதுக்கியாக வேண்டும். சரி, அப்ப இந்த இல்மு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரா ஜுக்ருஃபுடைய 86வது வசனத்திலே இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன், இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சாட்சியத்தை சொல்கிறார், அதை அவர் அறிந்து கொண்டவராக. அப்ப இல்மு இல்லாமல் சொல்லப்படக்கூடிய சாட்சியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப 43வது அத்தியாயத்தினுடைய 86வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் சொல்லக்கூடிய சாட்சியத்தை அறிந்து கொண்டு சொல்லுங்கள். இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன். அப்படி அறியாமல் சொல்லக்கூடிய சாட்சியம் எப்படி? டேப் ரெக்கார்டரை போட்டு ஓட விடுற மாதிரி, கேசட்டை போட்டு ஓட விடுற மாதிரி. அப்ப எப்படி குறைந்தபட்ச அளவு, எந்த அளவு அவர் அறிந்து கொள்ள முடியுமோ அவருடைய அறிவின் தகுதிக்கு ஏற்ப அந்த அளவு கண்டிப்பாக அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதற்கு மாற்றமா அவர் அதை பற்றி தெரியாமல் அறியாமையிலே இருப்பாரேயானால் அந்த அறியாமையில் இருந்து கொண்டு அவர் தன்னை முஸ்லிமாக எண்ணிக்கொண்டிருப்பது அவரை இஸ்லாமிலே சேர்த்து விடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியுதுங்களா? இல்ம் என்ற விஷயம் புரியுதா? சரி, இப்ப இன்னொரு விஷயத்தை இதுல சேர்த்து விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அதுதான் நான் சொன்னேன். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹுவையும் அதன் அடிப்படையிலே அமைந்த முஹம்மது ரசூலுல்லாஹவையும் அதன் அடிப்படையிலே அமைந்த ஷரியாவையும் நாம் இல்ம் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தப்பா அறிஞ்சு வச்சிருந்தார். ரொம்ப பேருக்கு இன்னைக்கு மார்க்கம் தெரியும்னு சொல்லுவாங்க, சொல்றது இல்லையா? நீங்க போய் மார்க்கத்துல பிதாத்துகள் செய்பவர்கள்ட்ட நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கும் தெரியுங்க மார்க்கம் அப்படிம்பாங்க. தெரியும், ஆனா எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? தவறா அறிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படி? சரியா அறிந்து வைத்திருக்கவில்லை, தவறாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, உறுதியாக அறிந்து வைத்திருக்கவில்லை, சந்தேகத்தின் அடிப்படையிலே இதுவும் செய்யலாம் இதுவும் செய்யலாம், இதுல என்ன தப்பு இருக்குது? எப்படி? இதுவும் செய்யலாம் இதுவும் செய்யலாம், இதுல என்ன தப்பு இருக்குது? கிடையாது, இது சரி, இதை செய்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இது தவறு. சந்தேகமான விஷயம் மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. எப்படி இருக்கலாம்? ஒரு சில விஷயங்கள் அதனுடைய ஆதாரம் நமக்கு தெளிவில்லாமல் சந்தேகமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆதாரத்தை அறிந்த அறிஞர்களிடத்திலே கொண்டு சென்றீர்கள் என்றால் அதுல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். புரியுதா இல்லையா? மூன்றாவது உறுதியாக தெரிந்து வைத்திருப்பது. அப்ப சரியா தெரிந்து வைத்திருக்க வேண்டும், ஆதாரத்தோடு தெரிந்து வைத்திருக்க வேண்டும், தவறாக தெரிந்து வைத்திருக்க கூடாது. இப்படி நம்ம மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுதுதான் அந்த ஷஹாதாவுடைய முதல் ஷரத்தை நாம் நிறைவேற்றியவராக ஆகுவோம். இரண்டாவது ஷரத் யகீன். நம்ம சொல்லக்கூடிய இந்த ஷஹாதா, அந்த ஷஹாதாவின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொண்ட ரசூல், அதன் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தில் நமக்கு கான்பிடென்டல், இப்ப நீங்க சொல்றீங்களா உங்க லாங்குவேஜ்ல என்ன, கான்பிடென்டலா இருக்கணும், உறுதியா இருக்கணும், தடுமாற்றம் வந்துவிடக் கூடாது. யகீன் பலமா இருக்கணும், நம்பிக்கையில உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்துடைய 15வது வசனத்திலே 49வது அத்தியாயத்தின் 15வது வசனத்திலே இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا. மூமின்கள் யார்? யார் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அதிலே அவர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கிறார்களோ. அப்ப சந்தேகம் கலந்து விடுமே ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. சந்தேகம் கலக்காமல் யக்கீனாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆகிரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொர்க்க நரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கபரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள், அல்லாஹ்வை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள், இப்படி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் மார்க்க விஷயங்கள்ல சந்தேகம் கலந்து விடக்கூடாது. யக்கீன், அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவதாக கபூல்.
ஏற்றுக்கொள்வது. மார்க்கத்தை, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நான் அங்கீகரிக்கிறேன், இதில் எதையும் நான் மறுக்க மாட்டேன். ரத்து, ரத்து என்றால் மறுப்பது, ஏற்றுக்கொள்ள மறுப்பது, ரிஜெக்ட் செய்து விடுவது. இப்ப இந்த கபூல், இப்ப உங்களுக்கு ஷரியத்து சம்பந்தமாக ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது, ஒரு ஆதாரம் சொல்லப்படுகிறது என்றால் நீங்க காது கொடுத்து அதை கேட்கணும். கேட்ட விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்குத்தான் நீங்க குர்ஆன்ல ஓதும்போது பார்த்திருப்பீர்கள், நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல வரும். அதே போல ஹதீசுகள்ல நூற்றுக்கணக்கான ஹதீசுகள்ல வரும், சமிஅனா வ அத்தஅனா, சமிஅனா வ அத்தஅனா. அவர்கள் என்ன சொன்னார்கள்? யூதர்கள் சமிஅனா வ அஸைனா, சமிஅனா வ அஸைனா. மூமின்கள் என்ன சொன்னார்கள்? சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்படுவோம், நாங்கள் கேட்டோம் கட்டுப்படுவோம், அங்கீகரித்துக் கொண்டும் கட்டுப்படுவோம். புரியுதா? அப்ப கபூல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா நம்ம ரொம்ப பேர் கபூலுங்கிறது எப்ப மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், இந்த நிக்காக நடக்கும் போது மட்டும் அஜர்த்து ஓதி தருவாரு, அப்பயும் அதுக்கு அர்த்தம் தெரியாது. என்னடா கபூல் செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க, எதுக்குடா என்னடா கபூல், இது இது எந்த வீட்டு முயல்னு தெரியலையே, என்ன கபூல், கபூல் செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க, அப்புறம் ஒப்பு கொண்டுட்டேன்னு சொல்லுங்க. இவர் மாப்பிள்ள, இவர் கபூல் வேற போல இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரர் போல இருக்கு, இது ஒப்பு கொண்டுங்கிறது தான் நமக்கு போல இருக்கு அப்படின்னு விளங்கி வச்சுப்பாங்க. சொல்றாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் தான் ரொம்ப பேர் களிமாவே சொல்லி முஸ்லீமே ஆவறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல நம்ம ஆலிம் சாக்கள் இருக்காங்கல்ல, சில விஷயங்களை மறைமுகமா செய்வாங்க. ஏன்னா பயம், முத்தவள்ளி பயம், நேற்று கூட சொல்லி காட்டல உங்களுக்கு. ரொம்ப பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி காஃபிரா தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆலிம் சாவிட்ட வந்து பள்ளிவாசல வச்சு நிக்கா முடிக்கிறதா இருந்தா யாருக்கு தான் முடிச்சு வைக்க முடியும்? முஸ்லீமுக்கு தான் முடிச்சு வைக்க முடியும். அப்ப அதனால இந்த ஆலிம் சாப் பயந்துகிட்டு, இப்ப நீ முஸ்லீமாவு, நீ இது வரைக்கும் காஃபிரா இருக்கிற, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. இவருக்கு என்ன ஆயிடும்? வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. என்னன்னா நம்மள காஃபிர்னு சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா முத்தவள்ளி அப்படித்தான் இருப்பாரு. அதனால பயந்துகிட்டு அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒண்ணுக்கு 2 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இன்ன முஸ்லிமான பெண்ணை உனக்கு இந்த மகருக்கு போறமா, இன்ன சாட்சிக்கு போற முன்னாடி வச்சு நான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன் பாரு. புரிஞ்சா? இப்ப இவர் முன்னாடி செஞ்சாரு, என்ன செஞ்சாரு? அந்த மாப்பிள்ளைய முஸ்லீம் ஆக்கினார். அந்த மாப்பிள்ளைய முஸ்லீமா ஆக்கினாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதை முன்னாடி நம்ம செஞ்ச உலமாக்கள் சும்மா செய்யல. ஏன்னு சொன்னா, தொழுகை இல்லாதவன் காஃபிர். தொழுகை இல்லாதவன் யாரு? காஃபிர். பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற ஜமாத்துல கல்யாணத்துக்கு வர்ற மாப்பிள்ளைங்கள 99 பேர் இல்ல இன்ஷா அல்லாஹ் கல்வியை கற்று தீனோட தொடர்புள்ளவங்களை தவிர பெரும்பாலான பேருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தொழுகை இருக்குதா? தொழுகை இருக்கிறதே கிடையாது. பேர் மட்டும் இருக்கும். அப்துல்லா, அஹமது, முகமது, அப்துல் காதர், சுல்தான் அப்படின்னு சொல்லி பேர் மட்டும் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தொழுகை இருக்காது. அதனாலதான் அந்த காலத்து ஆலிம் சாக்கர் என்ன பார்த்தாங்க, இதே இவன் தொழுகை இல்லாம இருக்கிறான், இவன் காஃபிர்னு சொன்னோம்னா நம்மள தூக்கிடுவானுவ, சரி நமக்கு அல்லாட்ட நாளைக்கு மறுமையில பாதுகாத்துக்கிறதுக்கு இவனுக்கு யாரெல்லாம் நான் களிமா சொல்லி கொடுத்து அவனை முஸ்லீமாக்கி தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ அதுக்கப்புறம் அவன் காஃபிரா போயிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு தப்பிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தின ஐடியா தான். அதனால தொழுகையாளி யாராவது இருந்து கல்யாணத்துக்கு போனீங்கன்னு சொன்னா சொல்லிடுங்க, ஆலிம்சா நாங்க பயப்படாதீங்க, நாங்க வந்து முஸ்லீம் தான், நாங்கெல்லாம் இந்த களிமாவை தினைக்கு சொல்றவங்க தான் அப்படின்னு சொல்லிடுங்க, பிரச்சனை இருக்காது இன்ஷா அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாது ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி களிமா சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு இதான் காரணம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அப்படி ஆலிம்சாக்கள்கிட்ட, ஆலிம்சா மாப்பிள்ள தொழுகை இல்லாதவர்னு சொல்லி இவரை முஸ்லீம் ஆக்கி களிமா சொல்லி கொடுத்துட்டீங்க, அங்க பொண்ணு தொழுவாம இருக்கா, அப்ப இவர் முஸ்லீம் ஆகி இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அப்ப தொழுவாத பொண்ணு இன்னும் காஃபிரா தானே இருக்குது, அதுக்கு யாரு களிமா சொல்லி தர்றது, அதுக்கு யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தர்றது? புரியுதா? யோசிச்சிங்களா உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர். சரி, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது. அப்ப கபூல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மனசுல ஏத்துக்கணுங்க, மனசுல ஏத்துக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டங்களை
அதுதான் சரியான சட்டம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஜினா செய்தவர்களை, திருமணமாகி ஜினா செய்தவர்களை கல்லெறிந்து அடிப்பதாக இருக்கட்டும், அல்லது திருமணமாகாமல் ஜினா செய்தவர்களை 100 கசையடி அடிப்பதாக இருக்கட்டும், திருடியவர்களின் கைகளை வெட்டுவதாக இருக்கட்டும், அதே போல எந்த ஒரு சட்டமா இருக்கட்டும், அது குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும், பொருளாதார சட்டமாக இருக்கட்டும், அது வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட சட்டமாக இருக்கட்டும், சமுதாய சட்டமாக இருக்கட்டும், இபாதத்து சம்பந்தப்பட்ட சட்டமாக இருக்கட்டும், அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டது போன்று அல்லாஹ்வுடைய சட்டங்களை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் உண்மையான சட்டங்கள் என்று. அதுல எதையும் நான் ரத்து செய்ய மாட்டேன். புரியுதா? இப்ப என்ன, சில பேரு சில முஸ்லிம் நாடுகள்ல இப்ப வந்த பத்திரிகை செய்திகளை சொல்றேன். நாங்க தொழுகையாளி தான், நாங்க எல்லாம் முஸ்லிம் தான். ஆனா இந்த சொத்துரிமை விஷயத்துல மட்டும் அல்லாஹ்வுடைய சட்டம் ஆணுக்கு பெண்ணை போன்று 2 பங்குங்கிற விஷயத்த அதை இந்த காலத்துல சொன்னா மாற்றார்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இப்ப சமத்துவங்கிறது ரொம்ப பேணப்படுகிறது. அந்த அடிப்படையில ஆண் பிள்ளைக்கு என்ன சொத்தோ அதே அளவு சொத்து தான் பெண் பிள்ளைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ இப்படி சொல்பவர்கள் அவங்க முஸ்லிம்னு சொல்லிக் கொண்டாலும், தொழுகையாளி என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் முஸ்லிமாக ஆகுவார்களா? ஆக மாட்டார்கள். ஏன்? அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள், கபூல் செய்யவில்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு உதாரணம் இது. எதுவாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ்ல இது உங்களுக்கு சட்டம்னு தெளிவா படிச்சிட்டீங்களா, புரிஞ்சிட்டீங்களா, சொல்லி கொடுக்கப்பட்டுச்சா, கபூல், நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன், அதை நான் மறுத்து விட்டேன் என்று மனதிலும் நினைக்க கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 37வது அத்தியாயத்துல 35, 36 இந்த வசனங்களை நீங்கள் பாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இன்னஹும் கானூ இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் யஸ்தக்பிரூன். அந்த யஸ்தக்பிரூன் என்பதுதான் ரத்து, மறுத்து விடுவது. அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பெருமை அடிக்கிறார்கள், அதை மறுத்து விடுகிறார்கள். وَيَقُولُونَ أَإِنَّا لَتَارِكُو آلِهَتِنَا لِشَاعِرٍ مَجْنُونَ. பைத்தியக்காரரான ஒரு கவிஞரின் பேச்சை கேட்டா நாங்கள் எங்கள் கடவுள்களை விட்டுவிட முடியும் என்று கூறுகிறார்கள். அப்ப இந்த யஸ்தக்பிரூன் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் வேத வசனங்கள் அவனுக்கு முன்னால் சொல்லப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே கபூல், ஏற்றுக்கொள்வது என்ற அந்த தன்மை இல்லை என்றால் அதை பெருமை அடித்து முகம் திருப்பிக் கொள்ள முயற்சிப்பான். நிறைய பேரை பார்க்கிறோம், தான் படித்து விட்டோம் அல்லது பெரிய பொருளாதாரத்தில் இருக்கிறோம், பதவியிலே இருக்கிறோம் என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு முன்னால் இஸ்லாமை பற்றி சொல்லப்படும் பொழுது அவர்கள் முகம் திருப்பிக் கொள்கிறார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்படி அந்த தன்மை இருக்குமேனால், ரத்து என்ற மறுப்பது, ஏற்றுக்கொள்ளாமல் முகம் திருப்புவது என்ற தன்மை இருக்குமே ஆனால் அது அவரை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றிவிடும், அவரை முஸ்லிமாக ஆக்காது. இப்ப ரொம்ப அதிகமான நாடுகள்ல, முஸ்லிம் நாடுகள்ல கூட இப்படிப்பட்ட குஃப்ர் தான் அதிகமாக இருக்கிறது. நிறைய நாடுகளை உதாரணமா சொல்லலாம், பேர்களை நம்ம குறிப்பிட வேண்டியது கிடையாது. அந்த நாட்டில் என்னவென்று சொன்னா, இஸ்லாம அல்லாஹ்வை பள்ளியோட வச்சிருங்க, அதை அரசாங்கத்துக்கு கொண்டு வராதீங்க, கோர்ட்டுக்கு கொண்டு வராதீங்க, அதை வேற எங்கேயுமே கொண்டு வராதீங்க, பள்ளிக்குள்ளார பேசிட்டு பள்ளியோட முடிச்சுக்குங்க, இபாதத்தோட நிறுத்தி கொள்ளுங்கள், வேறு எதிலும் அல்லாஹ்வுடைய சட்டம் என்று கொண்டு வராதீர்கள். குடிக்கிறதா இருக்கட்டும், ஜினாவா இருக்கட்டும், ஆட்டம் பாட்டமா இருக்கட்டும், கூத்து கும்மாளமாக இருக்கட்டும், ஏனைய சட்டம் கிரிமினலோ அல்லது பொதுவான சிவில் லாக்களாக இருக்கட்டும், எதிலேயும் நீங்க அல்லாஹ்வுடைய சட்டம் என்று பேசாதீர்கள். இப்ப இவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை கூறுகிறோம், நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை ரத்து, மறுத்து விடுகிறார்கள். அப்ப இவர்களுடைய தொழுகையோ லா இலாஹ இல்லல்லாஹுவோ, இப்படிப்பட்டவர்கள் கூட்டம் கூட்டமாக ஹஜ் செய்வதோ இவர்களை இஸ்லாமிற்குள் சேர்த்து விடாது, முஸ்லிம்களுக்குள் சேர்த்து விடாது, சொர்க்கவாசிகளாக ஆக்கி விடாது. ஏன்? இதே போலதான் மக்காவாசிகள் என்ன சொன்னார்கள்? நாங்க ஹஜ் செய்வோம் அல்லாஹ்வுக்காக, நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வோம், அல்லாஹ்வை திக்ர் செய்வோம், ஆனால் எங்கள் சிலைகளை விட மாட்டோம்.
எங்கள் மற்ற தவறான கொள்கைகளை நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களை மூமினாக முஸ்லிமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை முஷ்ரிக்குகளாக காஃபிர்களாகத்தான் அல்லாஹ் பாவித்தான். அப்ப நான்காவது ஷரத்து இன்கியாத், இது அந்த மூணாவது சேர்ந்தது. இப்போ ஒருத்தர் ஏற்றுக்கொள்றேன்னு மனசால சொல்றாருங்க, ஆனா கட்டுப்பட்டு நடக்கிற விஷயம் வரும் பொழுது ஒண்ணு ஒன்னா விட்டுக்கிட்டே இருக்கிறார். தொழுக கண்டிப்பா தொழுகணும்னு எனக்கு தெரியுதா, நான் ஏத்துக்கிட்டேன் தான், ஆனா தொழுகாம இருக்கிறார். ஒவ்வொரு விஷயமா இப்படி மார்க்கத்தினுடைய விஷயங்களை விட்டுக்கொண்டே இருக்கிறார். இது அவரை இஸ்லாமிலே சேர்க்குமா? சேர்க்காது. அப்ப கண்டிப்பா செய்ய வேண்டிய கடமைகள் என்று 5 கடமைகள் இருக்கின்றன. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஷஹாதா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத்து, நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ். இப்ப இந்த கட்டாய கடமையான இந்த விஷயங்களை அவர் கட்டுப்பட்டு செய்தே ஆக வேண்டும். அப்ப இதே போல இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த விஷயங்கள்ல அமல் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அப்படி அமல் இல்லை என்றால் அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பொதுவா விளங்கி வச்சிருக்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப முஸ்லிம்கள்லாம் யாருங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கப்படுது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முஸ்லிம் முஹல்லால இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லிமு, அல்லது முஸ்லிம்னு அறியப்பட்டவங்க எல்லாம் முஸ்லிமு, அல்லது அத்தா அம்மா முஸ்லிமா இருந்து பிறந்தவங்க எல்லாம் முஸ்லிமு, அல்லது பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கிறவங்க எல்லாம் முஸ்லிமு, நம்ம நிக்காஹ்ல தஃப்தர்ல நிக்காஹ் பதிவு பண்ணவங்க எல்லாம் முஸ்லிமு, இப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரியை சொல்லிக்கிட்டே போவோம். ஆனா இதெல்லாம் நமக்கு வேண்டுமானால், நம்ம பழக்கத்துக்கு வேண்டுமானால் இருக்கலாம். அல்லாஹ்விட்ட இது இருக்குதா அல்லாஹ்விடத்துல என்றால் இதன் அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவரையும் முஸ்லிமாக ஆக்குவது கிடையாது. அல்லாஹ் ஒருவரை முஸ்லிமாக ஆக்குவது என்றால் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், அந்த 5 விஷயங்கள் இருக்கணும். மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹத்தனா, நம்முடைய தொழுகையை கரெக்டா வந்து தொழுகணும், நம்ம முன்னோக்கிற கிப்லாவை அவர் முன்னோக்கி தொழுகணும், நம்ம அறுத்து சாப்பிடுற அடிப்படையில் அவர் அறுத்து சாப்பிடணும். சரியா? அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமிர்து அன் உகாத்தில الناس حتى يقولوا لا اله الا الله ويقيموا الصلاه ويؤتوا الزكاه. மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், அதுவரை நான் அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இடப்பட்டிருக்கிறேன். فإذا فعلوا ذلك, ஷஹாதாவை கூறி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தை கொடுத்தால் அவர்களது உயிரையும் பொருளையும் என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொண்டார்கள். فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم. அப்ப ஒருவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அவரிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது வார்த்தையால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக அல்லது உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் மட்டும் போதாது, அவரிடத்திலே எதுவும் வேண்டும். இன்கியாத், கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை, செயல்படுத்தக்கூடிய தன்மை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை செயல்படுத்தக்கூடிய தன்மை அவரிடத்திலே இருக்க வேண்டும். சரியா? இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ளார போங்க. ஒருத்தர் பெருநா தொழுகைக்கு கரெக்டா வந்துடுறாருங்க. இங்க பாருங்க, என்ன பாருங்க, பெருநா தொழுகைக்கு ஒருத்தர் கரெக்டா வந்துடுறாரு. எந்த அளவுக்கு வந்துடுறாருன்னு சொன்னா, தொழுகை வைக்கிற இமாமுக்கே இடம் கிடைக்காத அளவுக்கு அவங்களெல்லாம் தாண்டி தான் வரக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் முன்னாடி வந்துருவாங்க. பார்த்துக்கிறீங்களா? மோதினார் முசல்லா போட்டு போயிருப்பாரு, அதையும் தூக்கி போட்டுருவாங்க. அவர் வந்து சண்டை போடணும் கடைசியில், ஏன் முசல்லாவை காணுமையா, நான் எப்படியா தக்பீர் சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் கரெக்டா முன்னாடி சஃப்ல வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கரெக்டா மட மட மடன்னு கஞ்சி போட்ட கைலியை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு தொப்பி அதுக்குன்னு வாங்கி பட்டு துணியில சுத்தி மேல வச்சிருப்பாங்க, அதை வாங்கி அப்படி போட்டுக்கிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்ப இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன சொல்லுவோம்? முஸ்லிம்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீட்டுல நிறைய நம்முடைய சகோதரிகள்லாம், எங்க பெருநா தொழுகையாவது கண்டிப்பா போயிடுங்க, இப்படி பெருநா தொழுகையாவது லீவு போட்டுட்டு கண்டிப்பா போயிடுங்க,
ஒரு புது சட்டையை வாங்கிட்டு வந்துருங்க, எதுக்குமா பெருநா தொழுகம், அப்படியா பெருநா வருதா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஞாபகப்படுத்தி பத்திரமா வீட்டுக்காரங்களை பெருநா தொழுகைக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், இவங்களையும் சரி இவங்களும் நம்ம முஸ்லிம்கள் தான் அப்படின்னு விளங்கி வச்சுப்போம். இன்னொரு கூட்டம் இருக்குது கொஞ்சம் அட்வான்ஸ், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இவங்க பரவாயில்ல. அவங்க யாரு, கரெக்டா வெள்ளிக்கிழமையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஆயிருச்சோ இல்லையோ கரெக்டா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகணும், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜும்மா தொழுகைக்கு வந்துருவாங்க. சரியா? இப்ப பொதுவா நம்ம விளங்கி வைத்திருப்பது என்ன, இப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வந்துட்டாலோ அல்லது பெருநா தொழுகைக்கு வந்துட்டாலோ அவர் முஸ்லிம் தான் என்பதாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த இன்கியாதுங்கிற அடிப்படையில இவங்களெல்லாம் காஃபிர்களாயிடுவாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா நல்லா காது கொடுத்து கவனமா நெஞ்சில ஆணி வச்சு, கல்லுல ஆணியில கிறுக்கிற மாதிரி உளியில எழுதுற மாதிரி கல்புல எழுதி கொள்ளுங்க. ஜும்மா தொழுகை என்று, ஜும்மா தொழுகை என்று தனியா ஒரு தொழுகையே கிடையாது. பெருநாள் தொழுகைன்னு தனியா ஒரு தொழுகையே கிடையாது. புதுசா சொல்றாரு அப்படின்னு பாப்பீங்க. ஆமா, எப்படி 5 வேளை யாரு தொழுதுகிட்டு இருக்கிறாங்களோ அவரு வெள்ளிக்கிழமையை அடைஞ்சி அவரு சுபுகு தொழுந்திருந்தா அவருக்கு ஜும்மா தொழுகை. அதே போல அவர் அசர தொழுபவரா இருக்கணும், அப்பதான் அவருக்கு ஜும்மா தொழுகை. புரியுதா? 5 வேளை ரெகுலரா தொழுகிறாரு. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து யௌமுல் அஹத் முதல் நாள் தானே, அங்க இருந்து கரெக்டா யாரு தொழுதுகிட்டு வராரோ அவர் வெள்ளிக்கிழமையை அடையும் பொழுது அவர் மீது வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை கடமையாகிறது. உள்ளூர்ல இருந்தாருன்னா ஒருத்தர் சுபுகே தொழுவுல இவர் மேல எப்படி ஜும்மா கடமையாகும்? புரியுதா? ஜும்மா தொழுகும் பொழுது அசருக்கு கண்டிப்பா தொழுக மாட்டேன்னு அவர் மனசுல உறுதி வச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா பிரதர்? ஜும்மா தொழுகைக்கு வர்றவங்களை அசர் தொழுகை வருவியானா, இல்ல அசர் தொழுகைலாம் எனக்கு நேரம் கிடைக்காது, அசர் தொழுவியா, தொழுவே மாட்டேங்கிறாரு. இவர் ஜும்மா தொழுதே வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுங்க? இப்ப புரியுதா? ஜும்மா தொழுகைன்னு ஒரு தொழுகை தனியா அல்லாஹு தஆலா கடமையாக்கலங்க. அது எப்படின்னு சொன்னா, இந்த மத்தவங்கள்ட்ட தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போயிட்டா, மாசத்துல ஒரு நாள் போயிட்டா, வருஷத்துல 2 நாள் போயிட்டான்னு சொல்லிட்டு மத்த மதத்துல தான் அப்படி இருக்குது. இஸ்லாம்ல அப்படி கிடையாது. இஸ்லாம்ல ரெகுலரா நீங்க பாருங்க, எங்கேயாவது பள்ளிவாசலுக்கு லீவு இருக்கா? இப்பதான் காலையில பெருநா தொழுதுட்டு வந்திருப்பீங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு அடுத்து மோதினார் பாங்க சொல்லுவார். எதுக்கு? லோர் தொழுகைக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாமிய மார்க்கத்தில் மஸ்ஜிதுக்கு விடுமுறை கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு முஸ்லிமுக்கு தொழுகையிலிருந்து விடுமுறை கிடையாதுங்க. கால் கடுக்க நீங்க கியாமுல் லைல் என்று தொழுதிருப்பீங்க, அது கால் கடுக்க இப்ப யார் வணங்குறா? அது 1 மணி நேரத்தில் வணங்கிட்டு டீயை குடிச்சுட்டு அல்லாஹ் நான் கியாமுல் லைல் பண்ண ரமதான் 27 தொழுதுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இவ்வளவு சரி, அப்படியே தொழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி நைட்டு ஃபுல்லா தொழுவுறீங்க, நைட்டு ஃபுல்லா தொழுத அதனால எங்களுக்கு வந்து சுபு தொழுவ தேவையில்லைன்னு போய் தூங்கிட முடியுமா? சொல்லுங்க. பெரியவங்கள ஒருத்தர் ராத்திரி ஃபுல்லா ரமதான்ல தொழுகிறாரு, இஷால இருந்து ஆரம்பிச்சு உங்களை கேட்கிறேன், காலைல ஒரு சுபு தொழுலாமா வேணாமா? சுபுகு தொழுவாம ராத்திரிலாம் தொழுதாரு, போய் வீட்டுல போய் தூங்கிறாரு சுபு தொழுவாம, அவருடைய ராத்திரி தொழுகை பிரயோஜனம் இருக்குமா? நீ ராத்திரிலாம் தொழுகணும் பரவாயில்ல, சுபு தொழுதா போதும். ஏன்னா சுபுகு தொழுகிறது ஃபர்து, சுபுகு தொழுகிறது ஃபர்து. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அப்ப 5 வேளை யாரு கரெக்டா தொழுதுகிட்டு வர்றாங்களோ அவங்க மேலதான் எது கடமை? ஜும்ஆ தொழுகை கடமையை தவிர ஜும்ஆவுக்குன்னு வெள்ளிக்கிழமைன்னு தனியா ஒரு தொழுகையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டும் தொழுதுகிட்டு இருந்தாருன்னா அது தொழுகையே கிடையாது. அது சும்மா ஒரு ஆக்ஷன் அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல 5 வேளை தொழுகையையும் ஜும்ஆ தொழுகையை யாரு சரியா தொழுதுகிட்டு இருக்கிறாரோ அவருக்கு தான் ரமதான் மாசத்துடைய கியாமுல் லைல் தராவி தொழுகை, அவருக்கு தான் 2 பெருநாள் தொழுகை. புரியுதா? இப்ப ஒருத்தர் ஃபர்து கிடையாது, 5 வேளை ஃபர்து கிடையாது, 5 வேளை ஃபர்தின் அடிப்படையில் செஞ்ச ஜும்மாவும் கிடையாது, வெறும் பெருநாளைக்கு மட்டும் வந்து அங்க உட்கார்ந்துகிட்டு தக்பீர் சொல்றாரு, கை கொடுக்கிறாரு, மோனக்கா செய்யறாருன்னு சொன்னா ஏதோ சமுதாயத்தில் முஸ்லிம்ங்கிற பேர்ல இருக்கிறாரே தவிர அல்லாஹ்விடத்திலே ஒரு முஸ்லீமாக ஆக மாட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ ஒரு மனிதர்கிட்ட சொல்லப்படுது, தொழுக ஃபர்துங்க, தொழுங்க, தொழுக ஃபர்துங்க, தொழுங்கிறாரு.
எனக்கு தெரியுங்கிறாரு, கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அது மேலங்கிறாரு, நான் அதை ஏத்துக்கிட்டவும் செய்யறேங்கிறாரு. ஆனா செய்ய மாட்டேங்க, இன்கியாது கட்டுப்பட மாட்டேங்கிறார், செய்ய மாட்டேங்கிறார். அப்ப அவர் என்ன செய்து விட்டார்? விட்டு விட்டார். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் அடிப்படையிலே அமைந்த கடமைகளை அவர் விட்டு விட்டார், அவர் காஃபிராகி விட்டார். இப்ப எப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு உள்ள ஒரு சம்பவத்தை நீங்க நினைவு கூறுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள், சரியா? அப்போ ஒரு கூட்டம் என்ன சொன்னார்கள்? இனி நாங்க ஜக்காத்தை கலீஃபாட்ட கொடுக்க மாட்டோம். இனி நாங்க ஜக்காத்னா தெரியுமா? அதனால ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம்னா ஜக்காத்னா என்னன்னு தெரியல, கலீஃபாட்ட கொடுக்க மாட்டோம்னா கலீஃபானாலும் என்னன்னு தெரியலன்னு சொன்னா புரியாது. ஜக்காத் சரியா? கலீஃபான்னு சொன்னா முஸ்லிம்களுடைய இமாம் தலைவர், அவர்கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஒரு கூட்டம். அப்ப என்னங்க செய்வீங்க? நாங்க விருப்பப்பட்டா கொடுத்துப்போம், விருப்பப்பட்டா நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு தான் அல்லாஹ் இந்த கட்டளையை கொடுத்திருந்தா, இந்த கட்டளையை அவங்க விளங்கிக்கிட்டது, புரியுதுங்களா? தப்பா விளங்கிக்கிறது. ஜக்காத்து கடமை, இஸ்லாத்துல ஜக்காத்து கடமை தான். ஆனா அந்த ஜக்காத்தை வசூலிக்கிறது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் அல்லாஹ் அதிகாரம் கொடுத்திருந்தா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பிறகு அதை வசூலிக்கிற கடமை வேற யாருக்கும் கிடையாது. அதனால நாங்க விருப்பப்பட்டா கொடுப்போம், விருப்பப்பட்டா கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? நீங்க ஏதோ ஒரு நடந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனா நடந்தது என்ன? இதான் ஜக்காத்தை வசூல் செய்யறதுங்கிற அந்த பொறுப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமே நாங்க ஜக்காத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விருப்பப்பட்டா கொடுப்போம், விரும்பாட்டி நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி என்று சொன்னார்கள். அப்ப மீண்டும் மீண்டும் கலீஃபா அபூபக்கர் அவங்களுக்கு சொன்னாங்க, இல்லை, ஜக்காத் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள்ல ஒரு கடமை, தொழுகையிலிருந்து அதை நீங்கள் பிரிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டாலும் அவர்களுக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய கலீஃபாவிடத்திலே அந்த ஜக்காத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் கொடுக்கலாம், விரும்பினால் கொடுக்க வேண்டியதில்லை என்ற அடிப்படையில் உள்ள, விருப்பத்தின் அடிப்படையில் உள்ள சட்டம் அல்ல, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க மாட்டோம் என்று ஜக்காத்தை விட்டார்கள். அதனாலதான் அவங்களுக்கு பேரு முன்கிரீனு ஜக்காத் என்று சொல்லப்படுவது கிடையாது, தாரிகு ஜக்கா. முன்கிரீனு ஜக்கா, ஜக்காத்தை இமாமிடம் கொடுக்க மறுத்தார்கள், ஜக்காத்தை இமாமிடம் கொடுக்க மறுத்தார்கள். ஜக்காத் ஒண்ணு இஸ்லாத்துல இல்லைன்னு மறுக்கல, புரியுதுங்களா? ஜக்காத் என்று இஸ்லாமிலே அப்படி ஒன்று இல்லை என்று அவர்கள் மறுக்கவில்லை, இமாமிடம் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்டவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? சேர்ந்தது. இப்போ ஒருத்தர் ஏற்றுக்கொள்றேன்னு மனசால சொல்றாருங்க, ஆனா கட்டுப்பட்டு நடக்கிற விஷயம் வரும் பொழுது ஒண்ணு ஒன்னா விட்டுக்கிட்டே இருக்கிறார். தொழுக கண்டிப்பா தொழுகணும்னு எனக்கு தெரியுதா, நான் ஏத்துக்கிட்டேன் தான், ஆனா தொழுகாம இருக்கிறார். ஒவ்வொரு விஷயமா இப்படி மார்க்கத்தினுடைய விஷயங்களை விட்டுக்கொண்டே இருக்கிறார். இது அவரை இஸ்லாமிலே சேர்க்குமா? சேர்க்காது. அப்ப கண்டிப்பா செய்ய வேண்டிய கடமைகள் என்று 5 கடமைகள் இருக்கின்றன. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஷஹாதா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 3வது ஜகாத்து, 4வது நோன்பு, 5வது ஹஜ். இப்ப இந்த கட்டாய கடமையான இந்த விஷயங்களை அவர் கட்டுப்பட்டு செய்தே ஆக வேண்டும். அப்ப இதே போல இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த விஷயங்கள்ல அமல் அவர்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். அப்படி அமல் இல்லை என்றால் அவருடைய லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பொதுவா விளங்கி வச்சிருக்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப முஸ்லிம்கள்லாம் யாருங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கப்படுது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம முஸ்லிம் முஹல்லால இருக்கிறவங்க எல்லாம் முஸ்லிமு, அல்லது முஸ்லிம்னு அறியப்பட்டவங்க எல்லாம் முஸ்லிமு, அல்லது அத்தா அம்மா முஸ்லிமா இருந்து பிறந்தவங்க எல்லாம் முஸ்லிமு, அல்லது பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கிறவங்க எல்லாம் முஸ்லிமு, நம்ம நிக்காஹ்ல தஃப்தர்ல நிக்காஹ் பதிவு பண்ணவங்க எல்லாம் முஸ்லிமு, இப்படின்னு நம்ம ஒரு கேட்டகரியை சொல்லிக்கிட்டே போவோம். ஆனா இதெல்லாம் நமக்கு வேண்டுமானால், நம்ம பழக்கத்துக்கு வேண்டுமானால் இருக்கலாம். அல்லாஹ்விட்ட இது இருக்குதா அல்லாஹ்விடத்துல என்றால் இதன் அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவரையும் முஸ்லிமாக ஆக்குவது கிடையாது.
அல்லாஹ் ஒருவரை முஸ்லிமாக ஆக்குவது என்றால் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், அந்த 5 விஷயங்கள் இருக்கணும். மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வஅகல தபீஹத்தனா, நம்முடைய தொழுகையை கரெக்டா வந்து தொழுகணும், நம்ம முன்னோக்கிற கிப்லாவை அவர் முன்னோக்கி தொழுகணும், நம்ம அறுத்து சாப்பிடுற அடிப்படையில் அவர் அறுத்து சாப்பிடணும். சரியா? அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமிர்து அன் உகாத்தில الناس حتى يقولوا لا اله الا الله ويقيموا الصلاه ويؤتوا الزكاه. மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்ல வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், அதுவரை நான் அவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை இடப்பட்டிருக்கிறேன். فإذا فعلوا ذلك, ஷஹாதாவை கூறி தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தை கொடுத்தால் அவர்களது உயிரையும் பொருளையும் என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொண்டார்கள். فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم. அப்ப ஒருவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அவரிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது வார்த்தையால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக அல்லது உள்ளத்தால் நம்பிக்கை கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் மட்டும் போதாது, அவரிடத்திலே எதுவும் வேண்டும், இன்கியாத், கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை, செயல்படுத்தக்கூடிய தன்மை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைகளை செயல்படுத்தக்கூடிய தன்மை அவரிடத்திலே இருக்க வேண்டும். சரியா? இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ளார போங்க. ஒருத்தர் பெருநா தொழுகைக்கு கரெக்டா வந்துடுறாருங்க. இங்க பாருங்க, என்ன பாருங்க, பெருநா தொழுகைக்கு ஒருத்தர் கரெக்டா வந்துடுறாரு. எந்த அளவுக்கு வந்துடுறாருன்னு சொன்னா, தொழுகை வைக்கிற இமாமுக்கே இடம் கிடைக்காத அளவுக்கு அவங்களெல்லாம் தாண்டி தான் வரக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் முன்னாடி வந்துருவாங்க. பார்த்துக்கிறீங்களா? மோதினார் முசல்லா போட்டு போயிருப்பாரு, அதையும் தூக்கி போட்டுருவாங்க. அவர் வந்து சண்டை போடணும் கடைசியில், ஏன் முசல்லாவை காணமையா, நான் எப்படியா தக்பீர் சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் கரெக்டா முன்னாடி சஃப்ல வந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கரெக்டா மட மட மடன்னு கஞ்சி போட்ட கைலியை கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு தொப்பி அதுக்குன்னு வாங்கி பட்டு துணியில சுத்தி மேல வச்சிருப்பாங்க, அதை வாங்கி அப்படி போட்டுக்கிட்டு அப்படியே வந்துடுறாங்க. இப்ப இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன சொல்லுவோம்? முஸ்லிம்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீட்டுல நிறைய நம்முடைய சகோதரிகள்லாம், எங்க பெருநா தொழுகையாவது கண்டிப்பா போயிடுங்க, இப்படி பெருநா தொழுகையாவது லீவ் போட்டுட்டு கண்டிப்பா போயிடுங்க, ஒரு புது சட்டையை வாங்கிட்டு வந்துருங்க, எதுக்குமா பெருநா தொழுகை, அப்படியா பெருநா வருதா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஞாபகப்படுத்தி பத்திரமா வீட்டுக்காரங்களை பெருநா தொழுகைக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? இவங்களையும் சரி இவங்களும் நம்ம முஸ்லிம்கள் தான் அப்படின்னு விளங்கி வச்சுப்போம். இன்னொரு கூட்டம் இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸ், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இவங்க பரவாயில்ல. அவங்க யாரு? கரெக்டா வெள்ளிக்கிழமையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஆயிருச்சோ இல்லையோ, கரெக்டா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகணும், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜும்மா தொழுகைக்கு வந்துருவாங்க. சரியா? இப்ப பொதுவா நம்ம விளங்கி வைத்திருப்பது என்ன? இப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வந்துட்டாலோ அல்லது பெருநா தொழுகைக்கு வந்துட்டாலோ அவர் முஸ்லிம் தான் என்பதாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த இன்கியாதுங்கிற அடிப்படையில இவங்களெல்லாம் காஃபிர்களாயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா, நல்லா காது கொடுத்து கவனமா நெஞ்சில ஆணி வச்சு, கல்லுல ஆணியில கிறுக்கிற மாதிரி உளியில எழுதுற மாதிரி கல்புல எழுதி கொள்ளுங்க. ஜும்மா தொழுகை என்று, ஜும்மா தொழுகை என்று தனியா ஒரு தொழுகையே கிடையாது. பெருநாள் தொழுகைன்னு தனியா ஒரு தொழுகையே கிடையாது. புதுசா சொல்றாரு அப்படின்னு பாப்பீங்க. ஆமா, எப்படி 5 வேளை யாரு தொழுதுகிட்டு இருக்கிறாங்களோ அவரு வெள்ளிக்கிழமையை அடைஞ்சி அவரு சுபுகு தொழுந்திருந்தா அவருக்கு ஜும்மா தொழுகை. அதே போல அவர் அசரு தொழுபவரா இருக்கணும், அப்பதான் அவருக்கு ஜும்மா தொழுகை. புரியுதா? 5 வேளை ரெகுலரா தொழுகிறாரு. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து யௌமுல் அஹத் முதல் நாள் தானே, அங்க இருந்து கரெக்டா யாரு தொழுதுகிட்டு வராரோ அவர் வெள்ளிக்கிழமையை அடையும் பொழுது அவர் மீது வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை கடமையாகிறது. உள்ளூர்ல இருந்தாருன்னா, ஒருத்தர் சுபுகே தொழுவுல இவர் மேல எப்படி ஜும்மா கடமையாகும்? புரியுதா? ஜும்மா தொழுகும் பொழுது அசருக்கு கண்டிப்பா தொழுக மாட்டேன்னு அவர் மனசுல உறுதி வச்சிருக்கிறார். புரியுதுங்களா பிரதர்? ஜும்மா தொழுகைக்கு வர்றவங்களை அசர் தொழுகை வருவியானா, இல்ல அசர் தொழுகைலாம் எனக்கு நேரம் கிடைக்காது, அசர் தொழுவியா, தொழுவே மாட்டேங்கிறாரு. இவர் ஜும்மா தொழுதே வேஸ்ட். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுங்க? இப்ப புரியுதா?
ஜுமா தொழுகன்னு ஒரு தொழுகை தனியா அல்லாஹு தஆலா கடமையாக்கலங்க. அது எப்படின்னு சொன்னா, இந்த மத்தவங்கள்ட்ட தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போயிட்டா, மாசத்துல ஒரு நாள் போயிட்டா, வருஷத்துல 2 நாள் போயிட்டான்னு சொல்லிட்டு மத்த மதத்துல தான் அப்படி இருக்குது. இஸ்லாம்ல அப்படி கிடையாது. இஸ்லாம்ல ரெகுலரா நீங்க பாருங்க, எங்கேயாவது பள்ளிவாசலுக்கு லீவு இருக்கா? இப்பதான் காலையில பெருநாள் தொழுதுட்டு வந்திருப்பீங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு அடுத்து மோதினார் பாங்க சொல்லுவார். எதுக்கு? லோர் தொழுகை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாமிய மார்க்கத்தில் மஸ்ஜிதுக்கு விடுமுறை கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு முஸ்லிமுக்கு தொழுகையிலிருந்து விடுமுறை கிடையாதுங்க. கால் கடுக்க நீங்க கியாமுல் லைல் என்று தொழுதிருப்பீங்க. அது கால் கடுக்க இப்ப யார் வணங்குறா? அதுவும் 1 மணி நேரத்தில் வணங்கிட்டு டீயை குடிச்சு விட்டு அல்லாஹ் நான் கியாமுல் லைல் பண்ண ரமதான் 27 தொழுதுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இவ்வளவு சரி அப்படியே தொழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி நைட்டு ஃபுல்லா தொழுவுறீங்க, நைட்டு ஃபுல்லா தொழுத, அதனால எங்களுக்கு சுபு தொழுக தேவையில்லைன்னு போய் தூங்கிட முடியுமா? சொல்லுங்க. பெரியவங்கள ஒருத்தர் ராத்திரி ஃபுல்லா ரமதான்ல தொழுகிறாரு, இஷால இருந்து ஆரம்பிச்சு உங்களை கேட்கிறேன், காலைல அவர் சுபு தொழுலாமா வேணாமா? சுபுகு தொழுகாம ராத்திரிலாம் தொழுதாரு, போய் வீட்டுல போய் தூங்கிறாரு சுபு தொழுகாம, அவருடைய ராத்திரி தொழுக பிரயோஜனம் இருக்குமா? நீ ராத்திரிலாம் தொழுகலனாலும் பரவாயில்ல, சுபு தொழுதா போதும். ஏன்னா சுபுகு தொழுகிறது ஃபர்து. சுபுகு தொழுகிறது ஃபர்து. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அப்ப 5 வேளை யாரு கரெக்டா தொழுதுகிட்டு வர்றாங்களோ அவங்க மேலதான் எது கடமை? ஜுமா தொழுகை கடமையை தவிர ஜுமாவுக்குன்னு வெள்ளிக்கிழமைன்னு தனியா ஒரு தொழுகையை மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டும் தொழுதுகிட்டு இருந்தாருன்னா அது தொழுகையே கிடையாது. அது சும்மா ஒரு ஆக்ஷன் அவர் செய்யறாரு, அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல 5 வேளை தொழுகையையும் ஜுமா தொழுகையை யாரு சரியா தொழுதுகிட்டு இருக்கிறாரோ அவருக்கு தான் ரமதான் மாசத்துடைய கியாமுல் லைல் தராவி தொழுக, அவருக்கு தான் 2 பெருநாள் தொழுக. புரியுதா? இப்ப ஒருத்தர் ஃபர்தும் கிடையாது, 5 வேளை ஃபர்து கிடையாது, 5 வேளை ஃபர்தின் அடிப்படையில் செஞ்ச ஜும்மாவும் கிடையாது, வெறும் பெருநாளைக்கு மட்டும் அங்க உட்கார்ந்துகிட்டு தக்பீர் சொல்றாரு, கை கொடுக்கிறாரு, மோனக்கா செய்யறாருன்னு சொன்னா ஏதோ சமுதாயத்தில் முஸ்லிம்ங்கிற பேர்ல இருக்கிறாரே தவிர அல்லாஹ்விடத்திலே ஒரு முஸ்லீமாக ஆக மாட்டார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ ஒரு மனிதர்கிட்ட சொல்லப்படுது, தொழுக ஃபர்துங்க, தொழுங்க, தொழுக ஃபர்துங்க, தொழுங்கிறாரு. எனக்கு தெரியுங்கிறாரு, கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு அது மேலங்கிறாரு, நான் அதை ஏத்துக்கிட்டவும் செய்யறேங்கிறாரு. ஆனா செய்ய மாட்டேங்க, இருக்கு அது கட்டுப்பட மாட்டேங்கிறார், செய்ய மாட்டேங்கிறார். அப்ப அவர் என்ன செய்து விட்டார்? தர்க் விட்டு விட்டார். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் அடிப்படையிலே அமைந்த கடமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பிறகு உள்ள ஒரு சம்பவத்தை நீங்க நினைவு கூறுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள், சரியா? அப்போ ஒரு கூட்டம் என்ன சொன்னார்கள்? இனி நாங்க ஜக்காத்தை கலீஃபாட்ட கொடுக்க மாட்டோம். இனி நாங்க ஜக்காத்னா தெரியுமா? அதனால ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம்னா ஜக்காத்னா என்னன்னு தெரியல, கலீஃபாட்ட கொடுக்க மாட்டோம்னா கலீஃபானாலும் என்னன்னு தெரியலன்னு சொன்னா புரியாது. ஜக்காத் சரியா? கலீஃபான்னு சொன்னா முஸ்லிம்களுடைய இமாம் தலைவர், அவர்கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஒரு கூட்டம். அப்ப என்னங்க செய்வீங்க? நாங்க விருப்பப்பட்டா கொடுத்துப்போம், விருப்பப்பட்டா நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு தான் அல்லாஹ் இந்த கட்டளையை கொடுத்திருந்தா, இந்த கட்டளையை அவங்க விளங்கிக்கிட்டது. புரியுதுங்களா? தப்பா விளங்கிக்கிறது. ஜக்காத்து கடமை, இஸ்லாத்துல ஜக்காத்து கடமை தான். ஆனா அந்த ஜக்காத்தை வசூலிக்கிறது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் அல்லாஹ் அதிகாரம் கொடுத்திருந்தா, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பிறகு அதை வசூலிக்கிற கடமை வேற யாருக்கும் கிடையாது. அதனால நாங்க விருப்பப்பட்டா கொடுப்போம், விருப்பப்பட்டா கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி? நீங்க ஏதோ ஒரு நடந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனா நடந்தது என்ன? இதுதான் ஜக்காத்தை வசூல் செய்யறதுங்கிற அந்த பொறுப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமே நாங்க ஜக்காத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, விருப்பப்பட்டா கொடுப்போம், விரும்பாட்டி நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி என்று சொன்னார்கள். அப்ப மீண்டும் மீண்டும் கலீஃபா அபூபக்கர் அவங்களுக்கு சொன்னாங்க, இல்லை, ஜக்காத் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள்ல ஒரு கடமை, தொழுகையிலிருந்து அதை நீங்கள் பிரிக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டாலும் அவர்களுக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய கலீஃபாவிடத்திலே அந்த ஜக்காத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் கொடுக்கலாம், விரும்பினால் கொடுக்க வேண்டியதில்லை என்ற அடிப்படையில் உள்ள, விருப்பத்தின் அடிப்படையில் உள்ள சட்டம் அல்ல, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க மாட்டோம் என்று ஜக்காத்தை விட்டார்கள்.
அதனாலதான் அவங்களுக்கு பேரு முன்கிரீனு ஜகாத் என்று சொல்லப்படுவது கிடையாது. தாரிகு ஜகா, முன்கிரீனு ஜகா, ஜகாத்தை இமாமிடம் கொடுக்க மறுத்தார்கள். ஜகாத்தை இமாமிடம் கொடுக்க மறுத்தார்கள். ஜகாத் ஒண்ணு இஸ்லாத்துல இல்லைன்னு மறுக்கல. புரியுதுங்களா? ஜகாத் என்று இஸ்லாமிலே அப்படி ஒன்று இல்லை என்று அவர்கள் மறுக்கவில்லை. இமாமிடம் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்டவர்களை எல்லாம் என்ன செய்தார்கள்? படையெடுத்துக்கொண்டு அவர்கள் மீது போர் தொடுத்து அவர்களில் உள்ள ஆண்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி அவர்களில் அந்த கொள்கையில் இருந்த அவர்களுடைய பெண்களை எல்லாம் அடிமைகளாகவும் ஆக்கி அவர்களுடைய சிறுவர்களையும் அடிமைகளாக ஆக்கி அந்த போரிலே கைப்பற்றப்பட்ட கனிமத்துகளை எல்லாம் முஸ்லிம்களுக்கு காஃபிருடைய போரிலே பெறப்பட்ட செல்வங்களை கனிமத்துகளாக பங்கு வைப்பதை போன்று பங்கு வைத்துக் கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். நீங்கள் வரலாறை படித்தால் தெரியும். அப்படி போர் செய்யப்பட்ட மக்களில் பலர் சஹாபாக்களுடைய படை சென்ற போது அங்கே அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய இரத்தத்தை பாதுகாக்கவில்லை. சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் இரத்தங்களை ஓட்டினார்கள். அவர்களில் உள்ள ஆண்களை கொன்றார்கள். அவர்களின் பெண்களை சிறைபிடித்தார்கள். சிறுவர்களை சிறைபிடித்தார்கள். நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அவங்க செஞ்சது என்ன? இந்த 4வதுல உள்ள தர்க்கு தான். ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், ஜக்காத்து முடிஞ்சு, அதுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம். இப்ப பாருங்க, இந்த அடிப்படையில பார்த்தீர்கள் என்று சொன்னா இன்னைக்கு முஸ்லிம்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்றால் இன்னைக்கு நம்மள ரொம்ப பேருடைய கழுத்து இருக்காது. ஜக்காத்து கொடுக்காதவனையே வெட்டினாங்கன்னு சொன்னா தொழுகாதவன் என்ன செஞ்சிருப்பாங்க? ஜக்காத்து அவங்க சொல்றது என்ன? தொழுகையிலிருந்து ஜக்காத்தை பிரிப்பவர்களிடத்திலே நான் போர் செய்வேன்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மக்கள் 5 வேளை இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டிருந்தார்கள். 5 வேளை இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்துள்ள ஜக்காத்தை தரமாட்டோம் என்று சொன்னார்கள். இதுல பாருங்க ஒரு முக்கியமான விஷயம். அதில் உள்ள செல்வந்தர்கள் ஏழைகள் எல்லாரையும் சேர்த்து வெட்டினாங்க. அதில் உள்ள செல்வந்தர்கள் ஏழைகள். ஜக்காத் யார் மேல கடமை? செல்வந்தர்கள் மேல கடமை. ஏன் ஏழைகளையும் சேர்த்து வெட்டினாங்க? அந்த கொள்கையை அந்த ஏழைகளும் கொண்டிருந்தார்கள். இந்த கொள்கை கலீஃபாவிடத்துல ஜக்காத்து கொடுக்க வேணாங்கிற கொள்கையில அவர்களுடைய ஏழைகளும் இருந்த காரணத்தால் அந்த ஏழைகளும் வெட்டப்பட்டார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் ஏழையா இருக்கிறான், அவன் ஜக்காத்து அவன் மேல கடமை இல்லை, ஆனா ஜக்காத்து கடமை என்பதை அவன் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். செல்வந்தர்களின் மீது செல்வ நிசாபை அந்த அளவை எட்டும் பொழுது ஜக்காத்து என் மீதும் கடமையாகும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். அவன் அந்த செல்வத்தை அடையும் போது அந்த ஜக்காத்தை அவன் கொடுக்க வேண்டும். அதான் இன்கியாத். அப்படி கொடுக்கல அப்படின்னா விட்டு விடுறதுல வந்துடும், அவன் கொல்லப்படுவான். இப்ப ஒரு ஏழை கவனமா பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லித்தரோம், எல்லாவற்றையும் சொல்லித்தரோம். அது என்ன ஸ்டேஜ்? அதான் கபூலுங்கிற ஸ்டேஜ். தொழுகை கடமை. வயது வந்து விட்டால் வயது வந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது தொழுகை கடமை. இது கபூல். அப்ப என்ன சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பிள்ளைகள் 10 வயதை அடைந்து விட்டால், அந்த பிள்ளைகள் அப்ப அந்த குழந்தைகள் 10 வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் தொழவில்லை என்றால் அதற்காக அவர்களை அடியுங்கள். அதான் இன்கியாத் செய்யல. அவங்க என்ன செய்யல? தொழுகை கடமைன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தீங்க, அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப 10 வயசு ஆயிருச்சு, இன்கியாத், அவங்க கட்டுப்படுறது இல்ல, அதை விடுறாங்க. இப்ப நீங்க அடிங்க. ஆனா நம்ம வீட்டுல நம்ம உம்மாக்கள் எதுக்கு தெரியுமா அடிப்பாங்க? சரியா சாப்பிடாட்டி அடிப்பாங்க, சரியா ஹோம்ஒர்க் செய்யாட்டி அடிப்பாங்க, ஒழுங்கா ட்ரெஸ் போடாட்டி அடிப்பாங்க, ஒழுங்கா தூங்கலைன்னா அடிப்பாங்க, விளையாண்டா அடிப்பாங்க, அம்மாவை எழுத்து பேசினா அடிப்பாங்க, அத்தாவை எழுத்து பேசினா அடிப்பாங்க, சும்மாவும் அடிக்கிற சில பேர் இருக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் அடிக்கிற சில பேரும் இருக்கிறாங்க. ஆனா தொழுகையை விட்டுக்கிட்டு புள்ள பாட்டுக்கு வயசு வந்துகிட்டே இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும், ஆனா தொழுகையிலேன்னு அடிக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு லேட்டா போறேன்னு அடிப்பாங்க, சுபு தொழுகையிலேன்னு அடிக்க மாட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு அக்பர். அப்ப நம்ம மார்க்கத்தை எப்படி தலைகீழா புரிஞ்சு வச்சிருக்கிறோம் பாருங்க. துன்யாவுக்கு கொடுக்கிற மதிப்பு, நம்ம விருப்பு வெறுப்புக்கு கொடுக்கிற மதிப்பு, ஆனா அல்லாஹ்வுடைய தீனுக்கு நம்ம கொடுக்கல.
இவங்க சொல்றதை செய்யலங்கிறதுக்காக வேண்டி உரிச்சி எடுத்துருவாங்க. ஆனா அல்லாஹ் சொன்ன ஒன்ன புள்ள செய்யாம இருக்குது, இதனால இந்த புள்ள நரகத்துக்கு போகுது. ஆனா அதுக்காக அந்த புள்ளைய அடிக்கல, சொல்லல, கோபிச்சுக்க கூட இல்லை. அல்லாஹ் அக்பர். இப்ப என்ன சொல்றாங்க, அது அவனுக்குன்னு வயசு அவங்கவுங்க தெரியும் போது தொழுவாங்க. ஏன் அப்படி விட்டுற வேண்டியதானே சாப்பிடுவான்னு சொல்லி, அப்படி விட்டுற வேண்டியதானே ட்ரெஸ் உடுத்துவான்னு சொல்லி, அப்படி விட்டுற வேண்டியதானே பள்ளிக்கூடத்துக்கு போவான்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போ, படிச்சாதான் சாப்பிட்டாதான் அதுக்கு மட்டும் எல்லாம் மார்க்குன்னு வந்துட்டா மட்டும் அதாவது அவங்கவுங்க விரும்பி அவங்கவுங்க வயசுல அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க புரிஞ்சு செஞ்சுப்பாங்க. என்னங்க இது ரெண்டு நிலைப்பாடு, முரண்பட்ட ரெண்டு நிலைப்பாடு, சொல்லுங்க பார்க்கலாம். சரியா இது நிலைப்பாடு? சரியா இது? அல்லாஹ் அக்பர் கபீரா. ஹைர். இப்போ பாருங்க, அப்ப அதான் இன்கியாத் இருக்கணும். என்ன இருக்கணும்? இன்கியாத். தெரிஞ்சிருச்சு விஷயம், ஏத்துக்கிட்டீங்க. அந்தந்த நிலை சூழ்நிலை வரும் பொழுது அதை நீங்க கட்டுப்பட்டு ஏற்று செஞ்சாக வேணும். அப்ப ஒரு ஏழை ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது கிடையாது, அவர் ஜக்காத்து வாங்கலாம். ஆனா அவர் என்ன ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? செல்வந்தரின் மீது செல்வம் அளவை எட்டிவிட்டால் ஜக்காத் அவர் மீது கடமையாகும். நான் வசதி உடையவனாக ஆகி எனக்கு உடல் வலிமையும் ஏற்பட்டால் நான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி செல்வம் வந்ததுக்கு பிறகு, காசு வந்ததுக்கு பிறகு, உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது சொல்றாரு, இல்ல குமரெல்லாம் நிறைவேற்றிட்டு ஹஜ்ஜி செய்யலான்னு பாக்குறேன். எப்படி? குமரெல்லாம் கட்டி கொடுத்துட்டு ஹஜ்ஜி செய்யலான்னு பாக்குறேன். ரொம்ப பேர் தமிழ்நாட்டில் அல்லது தமிழ் மக்கள் எப்படி சொல்லி அவங்கள்ட்ட ஹஜ்ஜி எப்பன்னு சொன்னா, காசு வந்துடும், பணம் வந்துடும், கிலோ கணக்கில் நகை நட்டு இருக்கும், 1க்கு 4 வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும். நினைச்சு பார்க்க மாட்டாங்களே ஹஜ்ஜுங்கிறத. எப்ப நினைச்சு பார்ப்பாங்க? என் குமருக்கு கல்யாணம் ஆயிட்டோம், புள்ள படிச்சு வேலையில சேர்ந்துட்டோம், அதுக்கப்புறமா ஒரு 55 வயசுல ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அதுக்கப்புறமா ஹஜ்ஜி செய்யலாமான்னு யோசிப்பாங்க. ஓகே, இப்ப ஹஜ்ஜி செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹஜ்ஜி. அல்லாஹ் சொல்ற ஷரத்து என்ன ஹஜ்ஜுக்கு? உன்னிடத்தில் செல்வம் இருக்கிறதா, உடல் வலிமை இருக்கிறதா, இதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷரத்து. என்ன ஷரத்து கிடையாது, உன் கொமரை கரை சேர்த்துரு. கொமரை கரை சேர்க்கிறதுக்கு ஹஜ்ஜுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? கொமரை கரை சேர்க்கிறதுக்கு கல்யாணம் பண்றவங்க தான் மகர் கொடுக்கணும். கொமரை கரை சேர்க்கிறதுக்கு இஸ்லாத்துல செலவு இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு செலவு கிடையாது. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்களாக பல சடங்குகளை சம்பிரதாயங்களை வைத்துக் கொண்டார்கள். லட்சத்திலிருந்து கோடி வரைக்கும் ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு, அப்ப ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்படின்னு சொன்னா 3 பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க என்ன வருது? தெருவுக்கு வந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி நிறைய பேர் தெருவுக்கு வந்துட்டாங்க. ஊர்ல பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தே தெருவுக்கு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய அந்த பெண் பிள்ளைகள்லாம் கூட இங்க வந்திருக்கலாம். அவங்க அத்தா அம்மா எப்படிலாம் கஷ்டப்பட்டு கரை சேர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இஸ்லாத்துல இந்த வரதட்சணை என்பது, இந்த பெண்களை சிரமப்படுத்தி அவர்களை செலவு செய்ய வச்சு கல்யாணம் பண்றது என்பது தடுக்கப்பட்ட பாவமான ஒரு செயல். அப்படி யாராவது செஞ்சிருந்தா அந்த காசெல்லாம் திரும்ப கொடுத்துருங்க, அவங்க அக்கௌண்ட்ல திரும்ப டிபாசிட் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். என்னமா பெண்கள்லாம் சந்தோஷமா? மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்படிதான் அஜர்த்து பயன் செய்ய நாங்க எதிர்பார்த்தோம். அவர் பாட்டுக்கு வேற மாதிரி பயன் செஞ்சுக்கிட்டே போறாரு. கேட்கறத கண்டிப்பா கேளுங்க, அதுல தப்பே கிடையாது. உங்க ஹக்க நீங்க கேட்கறதுல தப்பே கிடையாது. அதே போல அவங்க ஹக்க அவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஹக்க நீங்க விட்டு கொடுத்துருங்க, உங்க ஹக்க கண்டிப்பா கேளுங்க. சரி, இப்ப நம்ம அடுத்து போவோம். அப்ப அந்த இன்கியாதுங்கிறது அதான். அப்ப ஹஜ்ஜு கடமை ஆயிருச்சா, என் மேல கடமைன்னு வந்துருச்சா, உடனே அதை நிறைவேற்றுவதற்கு என்ன ஆகுமான வழிகள்னு யோசிக்கணும். நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி பாக்குறேன், நான் குமரை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பாக்குறேன், அல்லது எனக்கு லைஃபுக்குன்னு ஒரு வருமானத்தை தேடி வச்சதுக்கு பிறகு, எப்படி இவர் ரிட்டையர்ட் ஆன உடனே இவருக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டல் வர்ற மாதிரி, ஒரு செலவுக்கு வர்ற மாதிரி, ஒரு வருமானம் வர்ற மாதிரி ஒரு பில்டிங், ஒரு கடை, அதெல்லாம் வாங்கி வச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் மிச்சம் காசு சேர்ந்தா அப்புறம் பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு பசி பட்னி இல்லாம, பசியால மோத்தா போயிடாம சாப்பிடுற அளவுக்கு உணவு இருக்குமேயானால், நீங்க பயணத்துக்கு போற அளவுக்கு உண்டான செலவு உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் ஹஜ்ஜு உங்க மேல கடமை ஆயிடுச்சு. இதை தவிர வேற எந்த விதமான காரணத்தையும் நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப லீவு கிடைக்கலையே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்க லீவெல்லாம் மிச்சப்படுத்தி இதுக்காக லீவை உருவாக்குங்க. அப்ப இதற்குண்டான ஒரு முயற்சியை நாமும் செய்ய வேண்டும், சமுதாயமாகவும்
செய்ய வேண்டும். சரி, இப்ப இந்த இன்கியாதுங்கிறது இப்ப கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஏற்றுக்கொள்வதோடு நின்று விடாது இஸ்லாம் ஈமான் என்பது, எதிலும் வர வேண்டும், அமலிலும். அதான் இன்கியாத், கட்டுப்படுவது. தொழுகை கடமை, நான் தொழுகிறேன். ஹஜ் கடமை, நான் ஹஜ் செய்வேன். ஜகாத் கடமை, நான் ஹஜ் செய்வேன் என்று அமலிலும் கட்டுப்படுவதிலும் வர வேண்டும். ஒருவன் ஒரு இஸ்லாமிய கடமையான அமல்களை விட்டுக்கொண்டே இருந்தான் என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை இஸ்லாமிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நான்காவது அந்த இன்கியாத் என்ற தன்மைக்கு ஆதாரமாகத்தான் 31வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தை நாம் கூறினோம் நேற்று. சரி, ஐந்தாவது சிதுக். இந்த சதக யஸ்துகு சாதிக் அஸ்ஸாதிகூன் குர்ஆன்ல நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். உதாரணமா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துல 35வது வசனம், அதுல பார்த்தீர்கள் என்றால் மூமின்களுடைய நிறைய தன்மைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கிட்டே வருவான். அப்ப அதுல சாதிக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல 2வது அத்தியாயத்துல 264வது வசனத்திலையும் அந்த சாதிகூன் என்ற வார்த்தை இருக்கும். இது குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. இப்ப அந்த சிதுக் என்றால் என்ன? அப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹுவை தெரிந்து வைத்தது, உறுதி கொண்டது, அதை ஏற்றுக்கொண்டது, செயல்படுறது, இது எல்லாம் எப்படி சரியா இருக்கணுமோ அதே போல இவை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களை வெளியில செய்வதோடு நமது மனதிற்குள்ளும் அவற்றை உண்மையாக உண்மையை நாம் ஏற்றுக்கொள்வது, உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருப்பது. கல்வும் நம்முடைய உடல் உறுப்புகளும் உள்ளத்தில் உள்ள அந்த நம்பிக்கையும் நம்முடைய செயல்பாடும் சரியா இருக்கணும், ரெண்டும் ஒத்து போகணும். வாயால ஒருத்தர் எல்லாம் சரி சரின்னு சொல்றாரு, செயலால செய்து கொண்டே இருக்கிறாரு, ஆனா உள்ளத்தில் அவருக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது, அல்லது உள்ளத்தில் ஏதாவது ஒன்றை மறுத்து கொண்டே இருக்கிறார். முன்னாடி சொன்ன மறுக்கிறதுல நாவால மறுக்கிறது, இப்ப சொல்ற மறுப்பது இருக்கிறது, எதால மறுக்கிறாரு? உள்ளத்தால் மறுத்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் நம்ம வெளிரங்க பார்வையில முஸ்லிமாக இருப்பார்கள், ஆனால் மறுமையில எழுப்பப்படும் பொழுது இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள் என்று பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இந்த முனாஃபிக்குகள் ஹஜ்ஜுக்கு சென்றார்கள், ஜிஹாதுக்கு சென்றார்கள், மஸ்ஜித் நபவியிலே தொழவும் செய்தார்கள், அதுவும் ஜமாத்தோடு தொழுதார்கள். ஆனால் இப்படியெல்லாம் தொழுதும் கூட அவர்களுடைய உள்ளத்திலே கிதுப் என்ற அந்த பொய் இருந்த காரணத்தால், கிதுப் என்ற பொய் இருந்த காரணத்தால் இவர்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் துன்யாவிலே பாழாக்கி விட்டான். இவர்களுக்கு மறுமையிலே இவர்களுடைய நன்மையின் எந்த கூலியும் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானா. இப்ப சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 8-10 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரிய வரும். அல்லாஹ் சொல்கிறான், ஒமினன் நாஸ், மக்களிலே சிலர், மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டோம், மறுமையும் நம்பிக்கை கொண்டோம் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வமா ஹும் பிமுமினீன், அவர்கள் மூமின்கள் அல்ல. யுகாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வையும் மூமின்களையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், அவர்கள் தங்களைத்தான் ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அவர்களுக்கு அதை பற்றிய உணர்வு இல்லை. வைதா கீல லஹும் ஆமினு பில்லாஹி கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் உள்ளத்தாலும் புறத்தாலும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அப்படி நாங்கள் ஈமான் கொள்வோமா என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன், அவர்களுக்கு கடுமையாக வலி தரக்கூடிய, நோய் தரக்கூடிய வேதனை இருக்கிறது, அவர்கள் பொய் சொல்லிய காரணத்தால். இப்ப பொய் என்றால் என்ன? உள்ளே ஒன்றை வைத்து வெளியிலே ஒன்றை சொல்வது, உண்மை ஒன்று இருக்கு அதற்கு மாற்றமாக சொல்வது, இதான் பொய். அப்ப ஈமானிலே பொய் கலக்குமே ஆனால் அந்த ஈமான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அதே போல சூரத்து சஃப்ல 61வது அத்தியாயத்துல கூட நீங்க பார்க்கலாம். ஆமா, சூரத்து சஃப்னுடைய முதல் ஆரம்ப 4 வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த முனாஃபிக்குகள் நபியே, காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ்,
நாங்க கண்டிப்பா சத்தியமா சாட்சி சொல்ற நபியே நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லி அல்லாஹ் சொல்ல, நபியே அவர்கள் பொய்யர்கள், அவர்கள் பொய்யர்கள். அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹு யஅலமு இன்னக ரசூலுஹு, அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்கள் ரசூல் என்று இவர்கள் பொய் சொல்கிறார்கள், பொய் சாட்சி சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய நம்பிக்கையிலேயோ நம்முடைய செயல்லையோ கிதுபு கலந்து விடுமே, ஆனால் ஈமானையும் இஸ்லாமையும் அந்த கிதுப் அழித்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆறாவது விஷயம் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்றால் தூய்மைப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது என்று பொருள். நல்லது கெட்டது எல்லாம் கலந்து கிடக்கு. இப்ப வீட்டுல குப்பையா இருக்கு, அப்ப என்ன சொல்லுவீங்க? வீட்டை சுத்தப்படுத்துங்கள், குப்பையிலிருந்து வீட்டை சுத்தப்படுத்துங்கள், பெருக்கி சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுவோம். அதே போல கலப்படமாய் இருக்குது, ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் கலந்து போயிருக்குது. அப்ப நீங்க என்ன சொல்வீர்கள்? ஒரிஜினல் டூப்ளிகேட்ல இருந்து சுத்தப்படுத்தி எடுங்க, தனியாக்குங்க என்று சொல்வீர்கள். அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த இஹ்லாஸ் என்பது. அஹ்லிஸ், இஹ்லாஸ், சுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து, பிரித்து விடு, நல்லதை கெட்டதிலிருந்து தனியாக பிரித்து விடு. அப்ப இஹ்லாஸ் என்பது இந்த ஷஹாதாவிலே எப்படி வருகிறது என்றால், வணக்க வழிபாடுகள், அல்லாஹுவை வணங்க வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய செயல்கள் என்ற அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்று நாம் சுத்தப்படுத்துவது, அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அதில் சேர்க்காமல் கூட்டாக்காமல் இருப்பது, இதான் இஹ்லாஸ். இப்ப ரொம்ப பேர் முன்னாடி சொல்லுவாங்க இஹ்லாஸ் இஹ்லாஸ் இஹ்லாஸா இருக்கணும்னு, மனசு சுத்தமா இருக்கணும். எப்படி சொல்லுவாங்க? மனசு சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது சும்மா ஒரு யதார்த்தத்துக்கு டக்குன்னு புரியறதுக்கு சொல்லப்பட்ட ஒன்றுதான். மனசு சுத்தமா இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் என்றே செய்வது, எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கு என்று மட்டுமே செய்வது, அல்லாஹ்வுக்கு செய்யப்பட வேண்டியவற்றை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்வது. ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலையும், அல்லாஹ்வுக்கு நீங்க தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இதுல நீங்க அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க செய்யணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நீங்க செய்யணும், மனசு சுத்தமா இருக்கணும். அதே போல வணக்க வழிபாடுகள் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வுக்குன்னு உள்ள வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யணும். இப்ப சுஜூது ஒன்று இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த ஷிர்க் செய்யக்கூடியவர்களோட அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த தவறான மனநிலை, நாங்க தொழுதான செய்யறோம், ஏன் சுஜூது செய்யறது ஷிர்கா போயிடும், நாங்க போய் கபருக்கு சுஜூது செய்யறதுனால நாங்க எப்படி முஷ்ரிக் ஆவோம், கபருக்கு போய் நாங்க நேர்ச்சை செய்யறதுனால நாங்க எப்படி முஷ்ரிக் ஆயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம். அதான் அவங்களை கண்ணியப்படுத்துறதுக்கு ஒரு திருப்திக்கு தானே நாங்க போய் செய்யறோம், இது எப்படி ஷிர்க் ஆயிடும், நாங்க ரெண்டு அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொல்றது இல்லையே, நாங்க சிலைகளை வணங்குறது இல்லையே என்று அவர்கள் பெரும்பாலும் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்படிதான் அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் முஷ்ரிக்காக ஆகிறார்கள்? இஹ்லாஸ் என்ற அந்த நிபந்தனை அவர்களிடத்திலிருந்து அங்கே எடுபட்டு விட்டது, எனவே அவர்கள் முஷ்ரிக். என்ன இஹ்லாஸ் என்பது எந்த விதத்தில் அவங்க எடுபட்டு விட்டது? அவங்க அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறாங்க, அல்லாஹ்வுக்காக தான் நோன்பு வைக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக தான் ஹஜ் செய்யறாங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்காக தானே செய்யறாங்க. ஆனா அவங்க எப்படி முஷ்ரிக் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால், அவங்க செய்யற இபாதத்தை, அல்லாஹ்வுக்குன்னு செய்யற இபாதத்தை அல்லாஹ்வுக்குன்னு செய்தால் மட்டும் அவர்கள் முஹ்லிஸாக மூமினாக ஆக மாட்டார்கள். அல்லாஹ்வுக்குன்னு உள்ள இபாதத்தை எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யணும். ஆனா அவங்க அல்லாஹ்வுக்கு உள்ள இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செஞ்சிடறாங்க. புரியுதா? இப்ப சுஜூத், ருக்கு, நேர்ச்சை, சத்தியம் செய்வது, இதெல்லாம் என்ன? அல்லாஹ் இபாதத்துன்னு சொன்னது. இதை யாருக்கு மட்டும் செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யணும். இப்ப நீ சுஜூது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும்னு இருக்கும் பொழுது, நீ போய் ஒரு கபருக்கு செஞ்சாலும் சரி, ஒரு அரசருக்கு செஞ்சாலும் சரி, ஒரு ஷேக்குக்கு செஞ்சாலும் சரி, அது ஷிர்காக ஆகிவிடுகிறது. ருக்கு, அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் ஒரு முஸ்லிம் குனிய வேண்டும். ஆனா நீ ஒரு அதிகாரிக்கு முன்னாடியோ அல்லது ஒரு கபருக்கு முன்னாடியோ ஒரு அரசனுக்கு முன்னாடியோ நீ குனிந்தால் என்றால் நீ அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விட்டாய். அல்லாஹ்வுக்கு உள்ள ருக்குவ அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு செய்து விட்டாய். அதே போல நேர்ச்சை,
நம்ம ஊர்ல நேர்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா நேர்ச்சியில பல விதமா இருக்கும். சஹாபாக்கள்லாம் நேர்ச்சி செஞ்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? செஞ்சாங்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா சஹாபாக்கள் நேர்ச்சி செஞ்சாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சஹாபாக்கள் என்ன நேர்ச்சி செஞ்சாங்க? சஹாபாக்கள் என்ன நேர்ச்சி செய்தார்கள் என்றால், யா அல்லாஹ் நான் உன் பாதையில போய் ஷஹீதாகணும், யா அல்லாஹ் நானும் என் கணவனும் சேர்ந்து உன் பாதையில போய் ஷஹீதாகணும், யா அல்லாஹ் என் பிள்ளைகள் ஷஹீதாகணும் அப்படின்னு சஹாபாக்கள் நேர்ச்சி செஞ்சாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரியா? நம்ம அந்த மாதிரி செய்வோமா? இது வரைக்கும் செஞ்சிருக்கோமா? இன்ஷா அல்லாஹ் செய்வோம். சரி, நம்மவங்க எப்படி தெரியுமா நேர்ச்ச? யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பிறந்துட்டா நாவூர் தர்கால போய் மொட்டை அடிப்போம். யா அல்லாஹ் எப்படி நேர்ச்ச பாருங்க. எங்க போய் மொட்டை அடிப்பாங்களா? அதுவும் நாவூர் தர்கால போய் மொட்டை அடிப்பாங்களாம். அதே போல யா அல்லாஹ் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா நாகூர் தர்கால போய் சேவல் வாங்கி விடுவோம், நாகூர் தர்கால போய் புறா வாங்கி விடுவோம், நாகூர் தர்கால போய் வெள்ளித்தகடு போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊர் பக்கத்துல, சில பேருக்கு பரங்கிப்பேட்டை, சில பேருக்கு கோவலம், சில பேருக்கு வண்ணாரப்பேட்டை, சில பேருக்கு ராயப்பேட்டை, இப்படி நிறைய இருக்குது. ஏர்வாடி, இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்கவுங்க. இப்ப எந்த அளவுக்கு ஆகி போயிருச்சுன்னு சொன்னா காபிர்கள்ட்ட உள்ள கோயில்களை எண்ணிக்கைகளை விட இந்த அதாவது ஷிர்க் செய்வர்களிடத்துல தர்காவுடைய எண்ணிக்கை அதிகமா போயிருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கணும். இப்ப என்ன செய்யறோம்? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க எங்க ஷிர்க் செஞ்சோங்கிறாங்க. ஷிர்க் செய்தீர்கள். ஏன்? நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டும். அந்த நேர்ச்சையை யாருக்கு செய்தீர்கள்? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தீர்கள். அதே போல சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணும். அவங்க எப்படி சத்தியம் செய்யறாங்க? அப்துல் காதர் ஜிலானி மேல சத்தியம், அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சா கூட அது மீறினா ஒண்ணு நடக்காதான். அல்லாஹ் தஆலா ரொம்ப கருணையாளனா மன்னிச்சிருவானா. ஆனா அப்துல் காதர் ஜிலானி மேல சத்தியம் பண்ணிட்டா உடனே அவங்க கண்டிச்சிருவாங்களா, தண்டிச்சிருவாங்களா. எப்படி பாருங்க. அதனால இந்த தர்கா மேல நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட, அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மேல நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சு, அல்லாஹ் மேல சத்தியம் செய்யணும்னு சொன்னா அப்துல் காதர் ஜிலானி மேல சத்தியம் பண்ணுவியா, அப்பதான் ஏத்துப்பாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப எந்த அளவு அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை மகிமைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அப்ப இதான் இஹ்லாஸ். எது இஹ்லாஸ்? இபாதத்துகளில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாட வேண்டும், இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்ய வேண்டும். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க இந்த ரெண்டு வாசகத்தை. இபாதத்துகள் அனைத்திலும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாட வேண்டும், அவனுடைய முகத்தை மட்டுமே நீங்கள் நாட வேண்டும். நீங்க ஒரு ஏழைக்கு தர்மம் செய்றீங்க, உறவுகளுக்கு கொடுக்குறீங்க, அல்லது ஏதாவது தேவை உள்ளவங்களுக்கு உதவி செய்றீங்க, அல்லது ஒரு மஸ்ஜிது கட்டுறீங்க, ஒரு மதரசா கட்டுறீங்க, ஏதோ சின்னதோ பெரியதோ ஒரு காரியம் செய்றீங்க, 2 ரக்காத் தொழுவீங்க. இப்படி எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தில் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாட வேண்டும், அவனது முகத்தை மட்டுமே தேட வேண்டும். இரண்டாவது, இபாதத்துகள் என்று அல்லாஹ் எதெல்லாம் ஒதுக்கிட்டானோ அந்த இபாதத்துகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. இதுதான் இஹ்லாஸ். அப்ப இதற்கு மாற்றமா ஒருத்தர் தொழுகிறாரு, ஆனா அவர் பார்க்கட்டும் இவர் பார்க்கட்டும்னு தொழுகிறாரு, இதுவும் ஷிர்க்ல வந்துடும். சின்ன ஷிர்க், பின்னாடி நம்ம படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஷிர்க்ல இதுவும் வந்துடும். அதே போல நிறைய இந்த பள்ளிவாசல் கட்டணும், அந்த பள்ளிவாசல கட்டணும், அங்க ஒரு எஜிம்கானாவை கட்டணும், அந்த பள்ளிவாசலுக்கு நான் அவ்வளவு கொடுத்தேன், இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு அவர் பாட்டு கணக்கு எழுதுறாரு. ஆனா நோக்கம் எதுவாக இருக்கிறது? மக்கா விளம்பரமாக இருக்கிறது. என் பேர் வரணும், என்ன பெரிய ஆளுன்னு பேசணும், எனக்கு பதவி வரணும், அல்லது மக்கள் என்ன பெரிய ஒரு தர்மகர்த்தா வல்லல் அப்படின்னு மக்கள் மதிக்கணுங்கிறதுக்காக செய்யறாரு. ஷிர்கிலே வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் அல்லாஹ்வின் முகத்தை மட்டும் நாடாமல் அவர் பேர் புகழ்ச்சிகளை பெருமையை நாடிவிட்டார், ஷிர்க்ல வந்துரும். அதே போல அல்லாஹ்வுக்குன்னு உள்ள இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாத யாருக்கு செஞ்சாலும் சரி, நபிக்கு செஞ்சாலும் சரி, ஒரு மலக்குக்கு செஞ்சிட்டாலும் சரி, ஒரு அவுலியாவுக்கு அந்த இபாதத்தை செஞ்சாலும் சரி, ஒரு மரத்துக்கு செஞ்சாலும் சரி, மனிதனுக்கு செஞ்சாலும் சரி, சிலைக்கு செஞ்சாலும் சரி, கபருக்கு செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுக்குன்னு உள்ள இபாதத்தில் இருந்து எந்த ஒரு இபாதத்தையாவது அல்லாஹ் அல்லாத யாருக்கு செஞ்சாலும் சரி ஷிர்காக ஆயிடும். முஸ்னத் அஹ்மதுல ஒரு அறிவிப்பு வருது, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நம்ம படிக்கும்போது உங்களுக்கு விரிவா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். 2 பேரு ஒரு ஊரை கடந்து போறாங்க. 2 பேரு ஒரு ஊரை கடந்து போறாங்க. முன்னாடி இஸ்ரவேலர்கள் நடந்த ஒரு சம்பவம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு ஈயின் காரணமாக ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனாரு, ஒரு ஈயினால ஒருத்தர் நரகத்துக்கு போறாருன்னு சொல்லி. எப்படிங்க? வெறும் ஒரு ஈ தான், அந்த ஈயினால ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனாரு, ஈயினால ஒருத்தர் நரகத்துக்கு போறாரு. அந்த இஸ்ரவேலர்கள்ல ஒரு ஊர் இருந்துச்சு, அந்த ஊர்ல ஒரு சிலை. அந்த ஊரை கடந்து யாரு போனாலும் சரி அந்த ஊருக்காரங்க அவங்கள பிடிச்சிட்டு வந்துருவானு. இந்த சிலைக்கு ஏதாவது வழிபாடு செஞ்சாதான் உன்னை விடுவோம், இல்லாட்டி கழுத்தை வெட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஊர் வழியா ஒருத்தர் போறாரு, அவரை கூட்டிட்டு வராங்க. எங்க ஊர் சிலைக்கு நீ ஏதாவது செஞ்சுட்டா உன்னை எங்க ஊரை கடந்து போக விட்டுருவோம், இல்லைன்னா விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்ற, அல்லாஹுவை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க, எப்பா நான் பெருசாலாம் ஒன்னும் சொல்லல, பெருசா ஒன்னும் செய்யணும் தேவையில்லை. ஆடு பழி கொடு, மாட்டை பழி கொடு, ஒட்டகத்தை பழி கொடு, 1000 ரூபாய் கொடு, 10,000, அதெல்லாம் நாங்க கேட்கல. ஏதாவது ஒன்னுகிட்ட இருக்கிறது இந்த சிலைக்கு செஞ்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒன்னிடத்துல இருப்பதை இந்த சிலைக்கு செஞ்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. எதுவுமே இல்லையா, எதுவுமே செய்ய முடியாதியாங்கிறாங்க. யோ, ஒரு ஈயையாவது பிடிச்சி இந்த சிலையின் பேரால நசுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம், அது அப்பயாவது ஒண்ணு விட்டுறோம் அப்படிங்கிறாங்க. எப்படி? ஒரு ஈய பிடிச்சி இந்த சிலைக்காக வேண்டி இந்த ஈயை நான் கொள்கிறேன், பழி கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஈய நசுக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. அதையும் நான் செய்ய மாட்டேன்ங்கிறார், வெட்டி போட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் சொர்க்கம் சென்றார். அதே போல இன்னொருத்தர் வராரு அந்த ஊர் வழியா, அவர்கிட்ட அதே போல எதுவுமே இல்லையா, நான் ஒரு பகீர்சாங்கிறார், ஏதாவது செய்யுங்கிறார். எதுவுமே, ஒரு ஈய பிடித்தாவது இந்த சிலையின் பேரால் இந்த ஈயை கொள்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அவர் இந்த சிலையின் பேரால் இந்த ஈயை கொள்கிறேன்னு அந்த ஈயை நசுக்கி போறார். இவர் நரகம் செல்கிறார். அல்லாஹ் அக்பர். இன்று பாருங்கள், தனியா அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேர்ல ஒரு விழாவை வச்சு ஒவ்வொரு ஊர்ல 100 கணக்கில் ஆடு எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. எதுக்கு? அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மௌலுதுக்காக அவங்க பேர்ல ஆடு இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல நேர்ந்து விட்டு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊர்ல ஆடு அங்க பார்த்து எங்க பார்த்தாலும் சுத்திக்கிட்டு இருக்கும். என்ன ஆடாது? ஷாவுலோ மீது நாயத்துக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடாது. அப்துல் காதிர் ஜீலானி கௌஸ் ஆசமுக்காக வேண்டி நேர்ந்து விடப்பட்ட ஆடுகள். இந்த மாதிரி நிறைய நேர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இது எதுல கொண்டு போய் விட்டு விடுகிறது? சாதாரணமானதுல பெரிய ஷிர்கிலே கொண்டு போய் விட்டு விடுகிறது. அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகிற இபாதத்துகளில் எந்த ஒரு இபாதத்தை, சின்ன இபாதத்தாக இருந்தாலும் சரி, அந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தால் அது ஷிர்காக ஆகிவிடும். அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த 6 ஷர்த் வரைக்கும் நம்ம இப்ப பார்த்தது போதும். அப்ப முதலாவது ஷர்த் இல்மு, அதற்கு எதிராக ஜஹல். இரண்டாவது யகீன், அதற்கு எதிராக ஷக்கு. மூன்றாவது கபூல், அதற்கு எதிராக ரத்து. நான்காவது இன்கியாத், அதற்கு எதிராக தர்க். ஐந்தாவது சித்க், அதற்கு எதிராக கிதுப். ஆறாவது இஹ்லாஸ், அதற்கு எதிராக ஷிர்க். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹாதாவுடைய, ஈமானுடைய, இஸ்லாத்தினுடைய எல்லா நிபந்தனைகளையும் பரிபூர்ணமாக்கிய முழுமையான மூமின்களிலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மீதமுண்டான வகுப்புகளை தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.